பேரை பார்த்துட்டேன், இயேசுவை போல நல்லவர் ஒருவரும் இல்லை அப்படின்னு சொல்றவங்க மாத்திரம் கையை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. சந்தோஷமா இருக்கிறவங்க கரங்களை வைத்து 3 அல்லேலூயா சொல்லுங்க. இன்றைக்கு காலை வேளையிலே கர்த்தர் இந்த ஆராதனையிலே கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற வார்த்தை ஆதியாகம புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 1 முதல் 14 வசனங்கள் இருக்கின்றன. அது எல்லாவற்றையும் நான் உங்களுக்கு வாசிக்க வேண்டும் என்று சொல்லி வாஞ்சிக்கிறேன். மைக்கில் வாசிக்கும்போது எல்லாரும் அவரவருடைய பைபிளை எடுத்து ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்திற்கு நேராக திருப்பிக் கொண்டு அதில் வாசிக்கும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். 1 முதல் 14 வரைக்கும் வாசிக்கலாம். பின்பு கர்த்தர் மம்ரேயின் சமபூமியிலே அவனுக்கு தரிசனமானார். அவன் பகலின் உஷ்ண வேளையில் கூடார வாசலிலே உட்கார்ந்திருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ 3 புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள். அவர்களை கண்டவுடனே அவன் கூடார வாசலிலிருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி தரை மட்டும் குனிந்து, ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நீர் உமது அடியானை விட்டு கடந்து போக வேண்டாம். கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டும். உங்கள் கால்களை கழுவி மரத்தடியில் சாய்ந்து கொண்டிருங்கள். நீங்கள் உங்கள் இருதயங்களை திடப்படுத்த கொஞ்சம் அப்பம் கொண்டு வருகிறேன். அப்புறம் நீங்கள் உங்கள் வழியே போகலாம். இதற்காகவே அடியேன் இடம் வரைக்கும் வந்தீர்கள் என்றான். அதற்கு அவர்கள், நீ சொன்னபடி செய் என்றார்கள். அப்பொழுது ஆபிரகாம் தீவிரமாய் கூடாரத்தில் சாரல் இடத்திற்கு போய், நீ சீக்கிரமாய் 3 படி மெல்லிய மாவு எடுத்து பிசைந்து அப்பம் சுடு என்றான். ஆபிரகாம் மாட்டு மந்தைக்கு ஓடி ஒரு நல்ல இளங்கன்றை பிடித்து வேலைக்காரன் கையிலே கொடுத்தான். அவன் அதை சீக்கிரத்தில் சமைத்தான். ஆபிரகாம் வெண்ணெயையும் பாலையும் சமைப்பித்த கன்றையும் எடுத்து வந்து அவர்கள் முன்பாக வைத்து அவர்கள் அருகே மரத்தடியில் நின்று கொண்டிருந்தான். அவர்கள் புசித்தார்கள். அவர்கள் அவனை நோக்கி, உன் மனைவி சாராள் எங்கே என்றார்கள். அதோ கூடாரத்தில் இருக்கிறாள் என்றான். அப்பொழுது அவர், ஒரு உட்பவ கால திட்டத்தில் நிச்சயமாய் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன். அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். சாராள் அவருக்கு பின்புறமாக கூடார வாசல் இதை கேட்டு கொண்டிருந்தாள். ஆபிரகாமும் சாராளும் வயது சென்று முதிர்ந்தவர்களாய் இருந்தார்கள். ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு சாராளுக்கு நின்று போயிற்று. ஆகையால் சாராள் தன் உள்ளத்திலே நகைத்து, நான் கிழவியும் என் ஆண்டவன் முதிர்ந்த வயதுள்ளவருமான பின்பு எனக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ என்றாள். அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, சாராள் நகைத்து, நான் கிழவியாயிருக்க பிள்ளை பெறுவது மெய்யோ என்று சொல்வானேன்? கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? உட்பவ காலத்திட்டத்தில் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன். அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். அந்த பகுதியில் நீங்க எல்லாரும் கை வைத்து இதில் சொல்லப்பட்ட மேன்மையான காரியங்களை கர்த்தர் எங்களுக்கு கற்றுத்தாங்கப்பா. நாங்கள் தெளிவாக உம்மிடத்துல கேட்டு வாங்கி கொள்ளுகிறோம். இதில் சொல்லப்பட்ட மேன்மைகளை கர்த்தர் எங்களுக்கு தாங்க. ஆண்டவரே, நாங்கள் பெற்றுக்கொண்டு அநேகருக்கு கொடுக்கத்தக்கதாய் கர்த்தர் எங்களை நிரப்புங்க. கர்த்தாவே, நம்முடைய அற்புதம் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறட்டும். என்ன சொல்ல நினைக்கிறீரோ அதை தெளிவாய் சொல்லுங்க நாதா. உம்மிடத்தில் தருகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இன்றைக்கு என்னுடைய பிரசங்கத்தின் தலைப்பு, கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? ஆமேன். கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? உங்க பதில் என்னவா இருக்கும்? உங்க பதில் என்னவா இருக்கும்? உங்க பதில் எதுவோ அது தேவ வல்லமையை காண்பிக்கிறது. அல்லேலூயா. நீங்க தேவனுடைய வல்லமையை எந்த அளவு மதிப்பிடுகிறீர்கள் என்பதை அது காண்பிக்கிறது. கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னா அவருடைய வல்லமை பெருசா உங்களுக்கு வெளிப்படும். அல்லேலூயா. ஒரு டேப் இருக்கிறது என்று சொன்னால் அந்த டேப்ல தண்ணீர், அது குழாய் முழுவதும் தண்ணீர் இருக்குதா இல்லையா? சொல்லுங்க பார்க்கலாம். குழாய் முழுவதும் என்ன இருக்குது? தண்ணீர் இருக்குது. ஆனா அந்த டேப்பை எந்த அளவிற்கு திறக்கிறோமோ அந்த அளவிற்கு தான் தண்ணி நமக்கு என்ன செய்யும்? கிடைக்கும். ஆமே. அல்லேலூயா. டேப்பை எந்த அளவிற்கு திறக்கிறோமோ, நல்லியை எந்த அளவிற்கு திறக்கிறோமோ அந்த அளவிற்கு தான் தண்ணீர், அது முழுவதும் தண்ணீர் இருந்தாலும் நீங்க திறக்கிற அளவிற்கு தான் அந்த தண்ணீர் வெளியே வரும் என்பது போல கர்த்தருடைய வல்லமை முழு ஃபோர்ஸில் இருக்குது. அதை நீங்க எந்த அளவிற்கு திறக்கிறீர்களோ அந்த அளவிற்கு அது கிரியை செய்ய வல்லதா இருக்கிறது. கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சோர்வுற்று, நம்பிக்கையற்று, சந்தேகத்துடன்
இங்கே கடந்து வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார், கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை. ஹல்லேலூயா. அவநம்பிக்கை வருகிறது என்று சொன்னால் அது பிசாசின் இடத்திலிருந்து வருகிறது. பிசாசு வழியை அடைக்கிறவன், நம்முடைய நம்பிக்கையை முடக்குகிறவன். நாம் நம்முடைய விசுவாசத்தை காக்கும்படியாக கர்த்தர் நமக்கு இப்படிப்பட்ட கூடுகையை நமக்கு கட்டளையிடுகிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எப்போ நம்முடைய உற்சாகத்தை கர்த்தர் தூண்டுவிக்கிறார் அப்படின்னு சொன்னா தேவ சமூகத்துக்கு வரும்போது. அல்லேலூயா. ஆகையினால தேவ சமூகத்தில் வரும்போது சில சமயங்கள் அற்புதம் சும்மா தன்னை போல நடந்து கொண்டு இருக்கும். ஆமான்னு சொல்றவங்க கை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இங்க நடக்கிற சம்பவத்தை நீங்க பாருங்க. 3 புருஷர் யாரை சந்திக்க வராங்க? ஆபிரகாமை சந்திக்க வராங்க. ஆபிரகாமை சந்திக்க வந்த உடனே ஆபிரகாமுக்கு நம்ம வீட்டுக்கு விருந்தாட்கள் வந்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்குமோ அதே போல ஆபிரகாமுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். அவர்கள் வந்த உடனே அவர்களை கூப்பிட்டு, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் உம்முடைய அடியனை விட்டு நீ கடந்து போக வேண்டாம். 3ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உம்முடைய அடியனை விட்டு என்ன செய்ய வேண்டாம்? கடந்து போக வேண்டாம். நம்ம வீட்டில் பிள்ளைகள், குட்டி பிள்ளைங்க, மாமா, அத்தை அல்லது அவங்க குடும்பத்தார் யாராவது வீட்டுக்கு வந்துட்டா திரும்ப அவங்க வீட்டை விட்டு போகும்போது நம்ம பிள்ளைகள் என்ன செய்யும்? அழும். அல்லது யார் வீட்டுக்காவது போய் அவங்க நல்லா ஜாலியாக இருந்துட்டாங்கன்னா அந்த வீட்டை விட்டு என்ன செய்யாது? போகாது. சமீபத்தில் என்னுடைய தம்பி மகள் வந்திருந்து அவளுக்கு வீட்டுக்கு போகிறதுக்கே என்ன இல்லை, மனசே கிடையாது. அதே போல அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 3 புருஷர் வந்த உடனே நீர் எங்களை விட்டு என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. என்னென்னலாம் செய்வேன்? கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வருவேன், உங்களுடைய கால்களை கழுவுங்க, மரத்தடியில் சாய்ந்து என்ன செய்யுங்க? இளைப்பாருங்க, உங்களுடைய இருதயங்களை திடப்படுத்துகிறதுக்கு நான் அப்பம் கொண்டு வரேன். ஆமென். எதையும் வெட்டி ஒரு மாட்டு மந்தைக்கு ஓடி நல்ல இளங்கன்றை பிடித்து என்ன செய்கிறேன்? வேலைக்காரன் கையில கொடுத்து நான் அதை உங்களுக்கு சமைக்கிறேன். சும்மா என்ன செய்யுங்க? உட்கார்ந்து சாப்பிடுங்க. 3 பேர் ஒரு பெரிய மாடை அல்லது இளங்கன்றை 3 பேர் எத்தனை நாள் சாப்பிட முடியும்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. அப்போ நாள் கணக்கு அவன் மனசுல வச்சு அதை சொல்றான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த கன்வென்ஷன் அது போலதான். கை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் கூடி வந்து சமைச்சு சாப்பிட்டு சந்தோஷமா ஹல்லேலூயா தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஒருவருக்கு ஒருவர் பேசி ஸ்தோத்திரம் பண்ணி பாட்டு பாடி இசை வாசித்து சந்தோஷமாய் ஜெய கம்பீரத்தோடு கூட தேவனை மகிமைப்படுத்துகிற இந்த நாளிலே கர்த்தர் நம்மை சந்திக்கிற நாளாய் அவர் கடந்து வருகிறார். விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம், நாங்க வந்தது ரொம்ப நல்லது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் ஆமென். நம்ம இங்கே வந்தது என்னது? ரொம்ப நல்லது. அது நானும் இதே போல கன்வென்ஷன் நாட்களிலே பல கன்வென்ஷன் நாட்களிலே உங்களுடைய சிறு பிள்ளைகளுடைய வயதில் கன்வென்ஷன் பந்தலில் தான் நான் என்ன செய்கிறது உண்டு, உறங்குகிறது உண்டு. 9 பிள்ளைகள்ங்கிறதுனால பெண் பிள்ளைகளை எங்கள் அப்பாவுக்கு ரூம் கொடுத்துருப்பாங்க. பாஸ்டராக இருக்கிறதெல்லாம் அவங்களுக்கு ரூம் கொடுத்துருப்பாங்க. பெண் பிள்ளைகளை அங்கே தங்க வச்சுருவாங்க. இன்னொரு எக்ஸ்ட்ரா ரூம் கொடுத்தா ஆண் பிள்ளைகளாகி நாங்களும் என்ன செஞ்சுருப்போம்? தங்கியிருப்போம். ஆனால் அந்த நாட்களில் தேவ சபையில் கொஞ்சம் கஷ்டமான ஒரு சூழ்நிலை இருந்ததுனால ஒரே ஒரு ரூம் தான் கொடுத்துருப்பாங்க. பெண் பிள்ளைகள் அங்கே தங்குவாங்க. ஆண் பிள்ளைகள் நாங்கள் எல்லாரும் பந்தலுக்கு கிளம்பிடுவோம். 2 சேரை எதிராக போட்டு அந்த சேரில் என்ன செஞ்சுருப்போம்? படுத்திருப்போம். ஆனால் எங்களுக்கு உடம்பு வலிக்காது. அல்லேலூயா. கொசு கடிக்கும், ஆனால் எங்களுக்கு கொசு வந்து முத்தம் பண்ணிருக்கிறது போல தான் இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாம், எங்களுக்கு அது இன்பமாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். காலையில் 5 மணிக்கே ஸ்பீக்கரில் என்ன போட்டு விட்டுருவாங்க? பாட்டு போட்டு விட்டுருவாங்க. பாட்டு போடுறவன் அவன் கையில் இருக்கிற அந்த ரெக்கார்டு அல்லது கேசட்ஸ். அந்த நாட்களில் உங்களுக்கெல்லாம் கேசட்லாம் என்ன தெரியுமான்னு தெரில. அநேக பேருக்கு கேசட் தெரியாது. 90களில் பிறந்தவங்களுக்கு, 80களில் பிறந்தவங்களுக்கு, 70ல் பிறந்தவங்களுக்கு என்ன செய்யும்?
அது தெரியும். இன்னைக்கு எது சிடியே என்ன செய்ய மாட்டேங்குது, தெரிய மாட்டேங்குது. இன்னைக்கு பென் டிரைவ், ஃப்ளாஷ் டிரைவ் அதுவுமே கிடையாது. இன்னைக்கு கிளவுடுன்னு சொல்லி என்ன செஞ்சிருச்சு, போயிடுச்சு. சரி, எப்படியோ அந்த நாட்கள்ல இருக்கிற அந்த ரெக்கார்டை போட்டு கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார் இயேசு, தேடுங்கள் கிடைக்கும் என்றார் அப்படின்னு சொல்லி பாட்டு என்ன செய்யும். எத்தனை பேர் அந்த பாட்டு கேட்டிருக்கீங்க? அல்லேலூயா. அது ஒலிக்கும் பாருங்க, இருதயத்துக்கு அவ்வளவு பரவசமா இருக்கும். அல்லேலூயா. அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அவனுக்கு தெரிஞ்ச கேசட் அவன் போட்டு விடுவான். அந்த நாட்களில் பெரிய பெரிய சாரா நவரோஜி போன்ற அவர்கள் எல்லாரும் அருமையாய் பாடுகிற தேவனுடைய பிள்ளைகள். தேடுங்கள் கண்டடைவி, தேவதேவனின் தூய திருமுகம் காண தேடிடுவோம் அதிகாலமே, தேடிடுவோம் அதிகாலமே, தேடுங்கள் கண்டடைவீர் அப்படின்னு சொல்லி பாடல்கள்லாம் கேட்க கேட்க இனிமையாயிருக்கும். இயேசுங்கிற வார்த்தை போல இனிமே இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. அப்படி அந்த கன்வென்ஷன் நாட்களில் பரவசமா வார்த்தைகளை கேட்கிறதும், ஒவ்வொரு வார்த்தைகளிலும் மனம் திரும்புகிறதும், கண்ணீர் விட்டு அழுகிறதும். அல்லேலூயா. 10 வயசா இருக்கும், 20 வயசா இருக்கும். அந்த நேரங்களில் பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்து பேசும்போது நாங்கள் கண்ணீர் விட்டு அழுத நாட்கள் உண்டு. அல்லேலூயா. என்னுடைய சிறு வயது முதல் நான் நேர்த்தியாய் நேர்மையாய் வளர்க்கப்பட்டேன் என்றாலும் சில குற்றங்கள் குறைகள் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்குதுங்கிறத கண்டுபிடிச்சு அதற்காக தேவ சமூகத்தில் யாராவது உணர்த்தப்பட்டீங்கன்னா முன்னாடி ஓடிவாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. எல்லாம் கவனிக்கிறீங்களா? தூக்கம் வந்திருக்கிறவங்க யாருக்காவது தூக்கம் வருதா? இல்லை, முன்னாடி வாங்கன்னு சொல்லி ஓடி வருவாங்க. அழுதுகிட்டே நாங்கள் என்ன செய்வோம், முன்னாடி போய் நிற்போம். எனக்காக ஜோமனுங்க பாஸ்டர் அப்படின்னு சொல்லி நிற்போம். மனம் கசந்து அழுவோம். வியாதிக்காக நாங்கள் அழுகிறத விட எங்கள் பாவங்களுக்காக அழுவோம். அல்லேலூயா. அப்படி அழுது ஒப்பு கொடுத்து தேவனுடைய சமூகத்தில் எங்களை ஊற்றி விட்டதுனால கர்த்தர் கொஞ்சம் கொஞ்சமாய் உயர்த்த ஆரம்பித்தார். என்னுடைய படிப்பில் கர்த்தர் உயர்த்த ஆரம்பித்தார். என்னுடைய ஊழியத்தில் கர்த்தர் உயர்த்த ஆரம்பித்தார். என்னுடைய வேலையில் கர்த்தர் உயர்த்த ஆரம்பித்தார். இன்றைக்கு உங்கள் நடுவில் ஒரு ஓவர்சியராக, ஒரு பிஷப்பாக வந்து நிற்கும்படியாய் கர்த்தர் இன்றைக்கு எனக்கு கிருபை செய்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லி தேவனை மகிமைப்படுத்து. பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆதியாகமம் 15 அதிகாரம் 1-6 வரைக்கும் நீங்க வாசிப்பீங்கன்னு சொன்னா, நீங்க நட்சத்திரங்களை என்ன கூடுமானா என்ன செய்ய எண்ணு, அத்தனை திரளாய் உன்னை என்ன செய்வேன், ஆசீர்வதிப்பேன், பெருக பண்ணுவேன் என்று சொல்லி சொல்லுகிறார். 17 அதிகாரம் 1 முதல் 5 வசனம் வரைக்கும் வாசித்தீங்கன்னா உங்களை திரளாய் பெருக பண்ணுவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். இந்த அதிகாரத்துல சாராளை பார்த்து சாராள் பயந்து நான் நகைக்கவில்லை என்று மறுத்தாள். அதற்கு அவர் இல்லை, நீ நகைத்தாய் என்று சொல்லி சொல்லுகிற ஒரு ஒரு அனுபவம். நல்ல கவனிங்க. சில சமயங்கள்ல வாக்குத்தத்தத்தின் மேல நமக்கு ஒரு சந்தேகம் என்ன செய்யும், வரும். என்று சொல்றார், கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ என்று சொல்லும்போது இப்போ ஒரு பாஸ்டர் கேட்குறாங்க அப்படின்னு சொன்னா ஆமான்னு சொல்ல முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாது, சிரிக்க மட்டும் செய்வாங்க. அந்த நிலைமை தான் யாருக்கு? இந்த சாராளுக்கு. அவளுக்கு நம்பவும் முடியல, நம்பாம இருக்கவும் முடியல. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை. கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு நின்று விட்டது என்று சொன்னால் எல்லாம் நின்று விட்டது என்று அர்த்தம். இனி அதற்கு வாய்ப்பே கிடையாது. பிள்ளை என்கிறதற்கு வாய்ப்பே கிடையாது என்று இருந்த போதும் என் தேவன் ஒன்றும் இல்லாமல் இருந்து ஒன்றை உருவாக்க முடியும் என்று சொன்னால் ஏன் சாராளின் வயிற்றிலிருந்து ஒரு பிள்ளையை உருவாக்க முடியாது? கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம்.
முதலாவதாக, கர்த்தரால் ஆகாத வாக்குத்தத்தம் என்று ஒன்றுமே இல்லை. வேத புஸ்தகத்துல நமக்கு 30,000 வாக்குத்தத்தம் இருக்குது. எத்தனை வாக்குத்தத்தம் இருக்குது? 30,000 வாக்குத்தத்தம் இருக்கிறது. 2 கொரிந்தியர் 1:20 வாசிங்க பார்க்கலாம். 2 கொரிந்தியர் 1:20. எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி, எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம், தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமென் என்றும் இருக்கிறதே. கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? கையை வைத்து அல்லேலூயா. கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினா, வாக்குத்தத்தம்னா என்னது? ஒரு வாக்கு கொடுத்தார் அப்படின்னு சொன்னா அதை நிறைவேற்றி தருவார். நான் சொல்றேன், நல்லா கவனிங்க. கர்த்தர் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் இன்னைக்கு யார் வரைக்கும் நிறைவேறிட்டு இருக்குது சொல்லுங்க? நம்ம வரைக்கும் நிறைவேறி. எத்தனை சந்ததி போயிருக்கும், எத்தனை ஜனங்கள் அதே வாக்குத்தத்தத்தை சொல்லி சொல்லி என்ன செஞ்சிருப்பாங்க? ஜெபம் பண்ணிருப்பாங்க. அத்தனை பேருக்கும் அது ஒரு வாக்குத்தத்தம் நிறைவேறுதுன்னா அது எத்தனை தடவை நிறைவேறுக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்க. எத்தனை லட்சம் தடவை நிறைவேற்றுகிறதற்கும் என் தேவன் இன்றைக்கு சித்தமுள்ளவராயிருக்கிறார். அதனால்தான் நாம ஆமேன் சொல்றோம். கையை தள்ளில சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா அவருடைய வாக்குத்தத்தம் ஆமேன், ஆமென்றும் ஆமேன் என்றும் இருக்கிறதே. ஹல்லேலூயா. அதனால அடிக்கடி தேவனுடைய வசனத்துக்கு ஆமேன் சொல்லுங்க. இல்ல சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன் சொல்லுகிறது, இது எனக்கும் நிறைவேற போகிறது, எனக்கும் நிறைவேற போகிறது, உங்க குடும்பத்திற்கு நிறைவேற போகிறது, உங்களுடைய பிள்ளைகளுக்கு நிறைவேற போகிறது, உங்களுடைய வியாபாரத்தில் நிறைவேற போகிறது. அவருடைய வாக்கு தத்தம் நிறைவேறுகிற ஒன்றாய் இருக்கிறது. சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் வாக்கு தத்தத்தை கிடப்புல போட மாட்டார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அவருடைய வாக்கு தத்தம் செயலாக்கத்தில் இருக்கிறது, செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. சத்தமா அவர் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். வாக்கு தத்தம் யாருக்கு தெரியுமா ஆண்டவர் கொடுக்கிறாரு? தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைகள் மாத்திரம் கையை வைத்துங்க பார்க்கலாம். அல்லேலூயா. பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, நீ யாரோ எனக்கு தெரியாது, ஆனா நான் ஆண்டவருடைய பிள்ளை. சும்மா பெருமையா சொல்லிக்கோங்க, பெருமையா சொல்லிக்கோங்க. ஆமென். ஹல்லேலூயா. நான் யாருடைய பிள்ளை? நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. சொல்லுங்க, நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. தெரிந்து கொண்டா மகனாக மகளாக தெரிந்து கொண்டா. சொல்லுங்க, ஓ தெரிந்து கொண்டா மகனாக மகளாக தெரிந்து கொண்டா. நான் பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. நேற்றைக்கும் சந்தோஷமே, இன்றைக்கும் சந்தோஷமே, நாளைக்கும் சந்தோஷமே, என்னாலும் சந்தோஷமே. அல்லேலூயா. என்னை தேடி இயேசு வந்தார், என் வாழ்வ கர்த்தர் அற்புதமாய் மாற்றி விட்டார். ஆமாவா இல்லையா? உங்களை தேடி இயேசு வந்தார் சொல்றவங்க மாத்திரம் கையை வைத்துங்க பார்க்கலாம். இயேசு மாத்திரம் என் குடும்பத்துல வந்திருக்கலன்னா நான் பிச்சைக்காரனா தெரிஞ்சிருப்பேன், அல்லது நான் என்றைக்கோ அழிந்து போயிருப்பேன். என்னுடைய சமாதியில புல்லு முளைச்சு முள்ளு முளைச்சு, ஆமென், இடம் தெரியாம என்ன செஞ்சிருக்கோம், போயிருக்கோம். என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். சொல்லுங்க, ஓ என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். அல்லேலூயா நான் பாட
மகனானே, நான் மகளானே. அப்பா பிதாவே என்றழைக்கும், அப்பா பிதாவே என்றழைக்கும் உரிமையை எனக்கு தந்தார். உரிமையை எனக்கு தந்தார். ஓ, என்னை தேடி இயேசு வந்தார், எந்த வாழ்வை மாற்றி. எத்தனை பேர் சொல்லுவீங்க? ஓ, என்னை தேடி இயேசு வந்தார். ஓ, எந்த வாழ்வை மாற்றி விட்டார். கைத்தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. நான் கர்த்தருடைய பிள்ளையா இருக்கிறதுனால கர்த்தர் எனக்கு வாக்குத்தத்தம் தந்து தந்து என்னை ஆதரித்து நடத்துகிறான்னு சொல்றவங்க மாத்திர கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. வாக்குத்தத்தத்தை நீங்க சுதந்தரிக்கணும். அல்லேலூயா. வாக்குத்தத்தத்தை தள்ளி வச்சிடாதீங்க. அவர் தள்ளி வைக்கல, அவர் மறக்கல. ஆனா நீங்க வாங்கி வச்சுட்டு ஒரு ஓரமா ஒதுக்கி வச்சிடக்கூடாது. அந்த வாக்குத்தத்தத்தை சொல்லி 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 ஜெபம் பண்ணா கர்த்தர் அதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. எண்ணாகமம் 23ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிங்க. அருமையான வசனம். 23:19 எண்ணாகமம், நம்பர்ஸ் chapter 23 verse 19. பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா? கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். இயேசு ஒருபோதும் பொய் சொல்ல மாட்டார். அல்லேலூயா. சொன்னதை நிறைவேற்றுகிறவர், அவர் வசனித்து நிறைவேற்றுகிறவர். ஆண்டவர் சொல்லியும் செய்யாதிருக்கிறவர் அல்ல. அவர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணினார் என்று சொன்னால் அது உண்மை, அது ஆமென், அது அல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா. அவருடைய வாக்குத்தத்தம் உன் தேவையை சந்திக்கிற வாக்குத்தத்தம். ஆமென். உனக்கு தேவையில்லாததை கொடுக்கிறதல்ல, உன் தேவையை பார்த்து பார்த்து கொடுக்கிறது தான் அவருடைய வாக்குத்தத்தம். ஹல்லேலூயா. கர்த்தரால் ஆகாத வாக்குத்தத்தம் ஒன்றும் இல்லை. அவரால் முடியாததை சொல்லி வச்சுட்டு பிறகு பார்க்கலாம், 2 வருஷம் கழிச்சு பார்க்கலாம், 3 வருஷம் கழிச்சு பார்க்கலாம் என்று ஒதுக்கி வைக்கிற ஆண்டவர் அல்ல. அவர் சொன்ன நேரத்தில் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க மாத்திர கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. யோசுவா 2ஆம் அதிகாரம் 1 முதல் 24 வரைக்கும், 6ஆம் அதிகாரம் 1 முதல் 25 வரைக்கும் நீங்க வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னா, அங்கே நீங்க இதுக்கு போக வேண்டாம். நீங்க பிறகு வீட்டில் போய் எழுதி வச்சு வாசிங்க. அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? வேவு பார்க்கிறதற்காக, கானான் தேசத்தை வேவு பார்க்கிறதற்காக யோசுவாவால் அனுப்பப்பட்ட, எல்லாம் கவனிக்கிறீங்களா? ஓகே. யோசுவாவால் அனுப்பப்பட்ட 12 வேவுக்காரர்கள் அங்க வந்து மதில் மேல இருக்கிற அந்த அந்த எது அந்த மதில் மேல இருக்கிற ராகாப் என்கிறவருடைய வீட்டில அவளை ஒளித்து வைத்தார்கள். காரணம், இங்க யாரோ வேவுக்காரங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க, வந்திருக்கிறாங்க. அவங்கள பிடிச்சு அவங்கள சிறையில் அடைக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த நாடு அவர்களை தேடிக்கொண்டிருந்த பொழுது இந்த ராகாப் என்பவள், எல்லாம் கவனிங்க, ராகாப் என்பவள் அவர்களை ஒளித்து தன்னுடைய வீட்டின் முகப்பிலே ஒளித்து வைத்திருந்தாள். ஓகே. அந்த போலீஸ்காரங்க அல்லது காவற்காரர்கள் வந்து தேடிட்டு இல்லைன்னு சொல்லிட்டு போன பிறகு அவங்கள கீழே பத்திரமா என்ன செஞ்சா, இறக்கி விட்டா. இறக்கி விட்டப்போ அங்கே நடந்த சம்பவம் என்னவென்றால், அவர்கள் சொன்னார்கள், உன் ஜன்னல்ல என்ன எதை வச்சிரு, ஒரு சிவப்பு நூலை தொங்க விடு, அது எங்களுக்கு அடையாளமா இருக்கும். அந்த நேரத்தில் நாங்க வந்து இந்த தேசத்தை என்ன செய்ய போறோம், சுதந்திரிக்க போகிறோம். அந்த நேரத்தில் நீயும் உன் குடும்பமும் காப்பாற்றப்படுவீர்கள். ஓகே, உங்களை நாங்க என்ன செய்வோம், காப்பாற்றுவோம் என்று சொல்லி சொன்னார்கள். ஆனால் நடந்தது என்னவென்றால், 6ஆம் அதிகாரம் 1 முதல் 25 வசனம் வரைக்கும் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், ராகாபை காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகும். நீங்க வீட்டில் போய் வாசிங்க. ஆனா கர்த்தர் ராகாபையும் அவள் குடும்பத்தையும் நினைத்தருளினார். கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். மனுஷன் சொன்னதை நிறைவேற்றுகிறதற்கு
கஷ்டப்படுவான். ஆனா கர்த்தர் சொன்னதை நிச்சயம் நிறைவேற்றுவார். இன்னைக்கு தயக்கத்தோடு வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளையே, இங்க யாரோ அழுகையின் இருதயத்தோடு கூட, வீங்கின இருதயத்தோடு கூட நீங்க வந்திருக்கிறீங்க. கர்த்தர் எனக்கு தெளிவா காண்பிக்கிறார். அழுது உங்கள் முகம் வீங்கி விட்டது, அழுது உங்களுடைய இருதயம் வீங்கி விட்டது. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நான் சொன்னேன், நான் செய்வேன், நான் நிச்சயம் நிறைவேற்றுவேன். நீ சமாதானத்திலே போ என்று சொல்லுகிற கர்த்தருடைய சத்தத்தை இன்றைக்கு கேட்டு ஆம் என்றும் ஆமேன் என்றும் நீ வாயார அதை ஏற்றுக்கொள்வாய் என்று சொன்னால் அதை நிச்சயம் கர்த்தர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. சொல்றவங்க மாத்திரம் கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 2 முதல் 16 வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் சொல்லுகிறார், நான் எலியாவை என்ன செய்வேன்? போஷிப்பேன். பயங்கர வறட்சி, அவன் தூரத்தில் இருக்கிறான், தேடப்படுகிறான், அவனை துரத்துகிறார்கள், அவனை அழிக்க பார்க்கிறார்கள். ஆனா போஷிப்பேன் சொன்ன ஆண்டவர், நல்ல கவனிங்க, இது யாருக்குமே நடக்காத ஒரு சம்பவம். ஒரு காகத்தின் மூலமாக கர்த்தர் யாரை போஷித்தாரு? யாரை போஷித்தாரு? எலியாவை போஷித்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நான் செய்வேன் என்று சொல்லி கர்த்தர் சொன்னார்னா நிச்சயமா கர்த்தர் என்ன செய்வார்? அதை செய்வார். டிஎல் மூடி என்கிற ஒரு தேவனுடைய தாசன், அவர் அனாதை இல்லத்தை நடத்தி கொண்டிருந்த சூழ்நிலையில அவர் தேவ சமூகத்தில் ஜெபித்து கொண்டிருந்தார். ஒரு ராத்திரியில அவர்களுக்கு ஆகாரம் இல்லை. டொனேஷன் கொடுக்கிறவங்களாம் என்ன செஞ்சிட்டாங்க? மறந்துட்டாங்க. நாங்க ஒழுங்கா கொடுப்போம்னு சொல்லி சொன்னவங்க மறந்துட்டாங்க. மறந்த பிறகு இவர் கடைசி வரைக்கும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தா. யாரெல்லாமோ கூட்டு பார்த்தார். ஐயோ ஐயா, நான் மறந்துட்டேனே, நான் நாளைக்கு வேணா அனுப்பி தரட்டுமா அப்படி சொல்லி அவங்க காலங்களை தள்ளி கொண்டிருந்தார்கள். நெடு முழங்கால நின்னார். 200 பிள்ளைகளுக்கு என்ன கொடுக்கணும்? ராத்திரி என்ன கொடுக்கணும்? சாப்பாடு கொடுக்கணும். சாப்பாடு கொடுக்கணும் அப்படி சொல்லும்போது, ஆண்டவரே, இந்த பிள்ளைகளை நான் போஷிப்பேன்னு சொல்லி கர்த்தர் சொன்னீரே, இன்னைக்கு பிள்ளைகள் பட்டினியா போய் படுக்க போறாங்க. இதை பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. பசி தாங்க கூடாத பிள்ளைகள், அவங்க அழுதுகிட்டே இருப்பாங்களே தவிர அவங்களுக்கு ஏன் எனக்கு சாப்பாடு கிடைக்கலன்னு சொல்லி அவங்களுக்கு பதில் தெரியாது. ஆண்டவரே, நீங்க தான் இந்த பிள்ளைகளுக்கு என்ன கொடுக்கணும்? பதில் கொடுக்கணும்னு சொல்லி அவர் முழங்கால் நின்று ஜெபித்து கொண்டிருக்கும் போதே வாசலிலே ஒரு லாரியுடைய ஹார்ன் சத்தம் கேட்டது. லாரியுடைய ஹார்ன் சத்தம் கேட்ட உடனே, என்னடா இது, இந்த ஏரியாவில் இப்போ லாரியுடைய சத்தம் கேட்கிறதே என்று சொல்லி திறந்து பார்த்தார். திறந்து பார்த்தோடனே, ஐயா, ஒரு 300 பேருக்குரிய சாப்பாடு நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். பிரியாணி கொண்டு வந்திருக்கிறோம். நம்ம ஊர் பாஷையில் பேசலாம். ஆமென், அல்லேலூயா. என்ன கொண்டு வந்திருக்கிறோம்? பிரியாணி கொண்டு வந்திருக்கிறோம். விசேஷம், சுட சுட சாப்பாடு இருக்கிறது. எங்களுடைய திருமண நிகழ்ச்சி கேன்சல் ஆயிட்டதுனால இங்கே ஒரு அநாத ஆசிரமம் இருக்குன்னு சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டு நாங்கள் அதை கொண்டு வந்தோம். பிள்ளைகள் ஏற்கனவே சாப்பிட்டுருப்பாங்க, இதையும் என்ன செய்ய சொல்லுங்க, சாப்பிட சொல்லுங்கன்னு சொல்லும்போது தான் அவர் கண்ணீரோடு தேவ சமூகத்தில், ஆண்டவரே, கர்த்தர் இதை வாய்க்க பண்ணினீர் என்று சொல்லி அவன் தேவனை கர்த்தரை சோத்தரித்தார். கையை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பிள்ளைகள் சாப்பிட்டு இருக்காங்க, சாப்பிடலங்கிறது இவங்களுக்கு என்ன தெரியும்? கர்த்தருக்கு தெரியும். கையை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எலியாவை போஷிப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் நிச்சயமாய் அவனை காகத்தை கொண்டு என்ன செய்கிற தேவன்? போஷிக்கிற தேவன். கைத்தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஒரு ஊழியக்காரர் சொன்னார், ஒரு கேன் நிறைய 5 லிட்டர் கேன் நிறைய பால் வாங்கிட்டு போனாராம். ஒரு ஊழியக்காரருக்கு சொன்னார், பால் வாங்கிட்டு போனாராம். திடீரென்று அந்த பகுதியில் ஒரு வீட்டில் லைட்டு எரிந்து கொண்டிருந்தது. அப்போ குழந்தையினுடைய சத்தம் கேட்டது. அப்போ அவர், இந்த நடு ராத்திரியில எப்படி இந்த வீட்டில் மாத்திரம் லைட் எரியுது, எங்க குழந்தையின் சத்தம் கேட்கிறதே என்று சொல்லி, ஒருவேளை கர்த்தர் என்னை அங்கே நடத்துகிறார் என்று சொல்லி இந்த 5 லிட்டர் பாலையும் எடுத்து கொண்டு போய் அந்த வீட்டில், அம்மா
இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாது, ஆனா ஆண்டவர் என்ன இந்த வீட்டிற்கு பால் கொடுக்கணும்னு சொல்லி என்ன செஞ்சாரு, என்னை அனுப்பினார் என்று சொல்லி சொன்னார். அவர் நேரடியா சொன்ன சாட்சி. அப்போ அந்த அம்மா சொன்னாங்களாம், என் கணவர் என்னிடத்திலிருந்து கோவிச்சுட்டு நேற்றைக்கு போனவர், ஒரு பைசா கூட வீட்டில் இல்லை. என் குழந்தை நேற்றிலிருந்து அழுது கொண்டிருக்கிறது. நான் கர்த்தரை நம்பி இருக்கிறவள். நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே என்னுடைய குழந்தைக்கு என்ன வேணும், பால் வேண்டும் என்று சொல்லி அழுது ஜெபித்து கொண்டிருந்தேன். எனக்கு ஆச்சரியமா இருக்கிறது, தேவதூதனை போல வந்து நிற்கிறீர்கள் என்று சொல்லி அவர்கள் சொன்னார்களாம். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தர் செய்தாரா செய்யலையா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு எத்தனை பேர் அந்த எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியாது. ஆனா உங்களுக்கு சொல்றேன், கர்த்தர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். கர்த்தரால் செய்யக்கூடாத வாக்குத்தத்தம் அல்ல, அவரால் செய்ய முடிந்த வாக்குத்தத்தத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அதை வச்சு நீங்க ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நிச்சயமாய் அதை என்ன செய்வார், நிறைவேற்றுவார். ஒரு அம்மா ஆண்டவருடைய சமூகத்துல ஆகாரத்திற்காக ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். அப்போ ஒரு ரேடியோ நிகழ்ச்சியில ஒரு அதாவது இந்த நேரலையில பேசுவாங்க இல்லையா, ஓகே, நேருக்கு நேர் பேசுவாங்க. அந்த ஃபோன் பண்ணி பேசுற அந்த நேர் அலையில அந்த அம்மா சொன்னாங்களாம், என்னுடைய தேவைகளை கர்த்தர் என்ன செய்வார், சந்திப்பார். என் தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். இயேசு, நான் பசியா இருக்கிறேன்னு சொல்லி யாருக்கு தெரியும், இயேசுவுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அவ சொல்லி போனை வச்சாலாம். அந்த போன் வழி, அதாவது ரேடியோ வழியாக கேட்ட ஒரு பெரிய முதலாளி, ஒரு பெரிய பணக்காரர், அவர் ஆண்டவரை நம்பாதவர். சரி, இந்த அம்மாவுக்கு ஒரு பாடம் புகட்டணும். அவ யாரை நம்பிக்கிட்டு இருக்கிறா, இயேசுவை நம்புறா, அவளுக்கு ஒரு பாடம் புகட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல விசேஷமான சாப்பாடு எடுத்து கொண்டு போய் அந்த அம்மா வீட்டில் கொண்டு போய் கொடுக்க சொன்னாராம். வேலைக்காரன் அனுப்பி கொடுக்க சொன்னார். கொண்டு போய் கொடுக்கும்போது, நீ ஒரு காரியத்தை சொல்லணும். இது யார் கொடுத்ததுன்னு சொல்லி கேட்டா, பிசாசு கொடுத்ததுன்னு சொல்லி என்ன செய்யணும், சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னான். உடனே அந்த வேலைக்காரன் கொண்டு போய் அந்த அம்மாட்ட கொண்டு போய் கொடுத்தான். கொடுத்த உடனே அந்த அம்மா கேட்டாங்க, இது யார் கொடுத்தது என்று சொல்லி. யார் கொடுத்தது, பிசாசு கொடுத்தது என்று சொன்ன உடனே அல்லேலூயா அப்படின்னு சொன்னான். ஏன்னா என் தேவன் நினைச்சா எனக்குரிய ஆகாரத்தை பிசாசு மூலமா கர்த்தர் கொடுத்து அனுப்ப வல்லவராயிருக்கிறார் அப்படின்னு சொன்னாராம். கையை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுத்தியுள்ள கண்கள் அதை காணும், அதை பார்க்கும். ஆமென், ஹல்லேலூயா. அதை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். போதும், நம்ம நிறைய பாட்டு பாடிட்டே போனா டைம் ஆயிடும். சரி, அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நிச்சயமாய் கர்த்தர் அதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? கையை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். மரியாள் இடத்துல இதே வார்த்தையை தான் தேவதூதன் வந்து என்ன செய்யறான், பேசுறான். அந்த நாட்கள்ல எல்லாம் கவனிங்க, கிறிஸ்மஸ் வருது, அதனால இதை தெரிஞ்சுக்கோங்க. அந்த நாட்கள்ல தேவ குழந்தைய என் வயிற்றுல என்ன செய்யணும், ஏந்தணும் அப்படின்னு சொல்லி வேத வார்த்தைக்காக காத்திருந்து அவர்கள் ஜெபித்து கொண்டிருந்த நாட்களிலே மரியாள் இடத்துல யாரு தோன்றினா, தேவதூதன் தோன்றி, உன்னிடத்தில் ஒரு குழந்தை என்ன செய்யும், பிறக்கும். அப்போ அவ சொல்றா, நான் புருஷனை அறியேனே என்று சொன்ன உடனே கர்த்தர் சொல்லுகிறார், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. லூக்கா 1:37 வாசிக்க பார்க்கலாம். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றான். அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது என்றார். அவ என்ன சொல்றானா, ஆமென் என்று சொல்லுகிறா. கையை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உம்முடைய அடியாளுக்கு அப்படியே என்ன செய்ய கடவுது, ஆக கடவுது. சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவருடைய வாக்குத்தத்தம்
சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் ஆண்டவருடைய ஆம் என்றும் ஆமென் என்றும் எனக்கு இருக்கிறது. கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இரண்டாவது, கர்த்தரால் பதிலளிக்க முடியாத ஜெபம் ஒன்றும் இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தரால் பதிலளிக்க முடியாத ஜெபம் ஒன்றும் இல்லை. சில விஷயங்கள் எல்லாம் ஜெப தூரத்துல இருக்குது. எவ்வளவு தூரத்துல இருக்குது? ஜெப தூரத்துல இருக்குது. நம்ம விரும்பினதை ஆண்டவர் கொடுக்க மாட்டார். நம்முடைய தேவையை ஆண்டவர் கொடுக்க மாட்டார். எல்லாம் கவனிக்கிறீங்களா? விரும்பினதை கொடுக்க மாட்டார், தேவையை கொடுக்க மாட்டார். நாம ஜெபம் பண்ணினதை கர்த்தர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். கையை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். என் பிரச்சனை ஆண்டவருக்கு தெரியாதா? அவருக்கு காது இல்லையா, கண் இல்லையா, மூக்கு இல்லையா, உணர்வு இல்லையா, அவருக்கு தெரியாதா என்று சொல்லி ஜெபம் பண்ணாமலே கடத்துற ஆட்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஹலோ, ஆண்டவர் உன் வாயிலிருந்து உன் தேவையை சொல்லும்படியாக எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. அழுத பிள்ளைதான் சொல்லுங்க, பால் குடிக்கும். அழுகிற பிள்ளைதான் என்ன குடிக்கும்? அது வாட்டில் நிம்மதியா தூங்கிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னா, அம்மாக்காரி நல்லதா போச்சு அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுட்டு இருப்பா? உட்கார்ந்துட்டு இருப்பா. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அழுத பிள்ளைதான் என்ன குடிக்கும்? பால் குடிக்கும். தேவ சமூகத்துல வாய் திறந்து ஜெபிக்கிற பிள்ளைதான் ஜெபத்தின் மேன்மையை பார்க்கும். அல்லேலூயா. என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு என்ன செய்வேன்? நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று சொல்லி எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 33 அதிகாரம் 3 வசனம் மனப்பாடமா நீங்க இதை என்ன செஞ்சிருக்கணும்? அறிஞ்சிருக்கணும். சோ வாசிங்க பார்க்கலாம். சொல்லுங்க பார்க்கலாம். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். கையை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். எட்டல அப்படின்னு சொன்னா சீச்சி இந்த பழம் புளிக்கும் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிடக்கூடாது, விட்டுறக்கூடாது. நரி எட்டி எட்டி பார்த்துச்சான் திராட்சை பழத்தை என்ன செய்யறதுக்காக, பறிக்கிறதுக்காக. எட்டலன்னு உடனே சீச்சி இந்த பழம் புளிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சான். அதால என்ன செய்ய முடியல, அதை எட்டி பிடிக்க முடியல. இன்னைக்கு நிறைய பேர் வாழ்க்கையில எத்தனையோ ட்ரை பண்றாங்க, ஜெபத்தை மாத்திரம் செய்யறது இல்லை. ஆனா ஒரு காகம் என்ன செஞ்சுச்சான்? தண்ணீர் ஆழமா இருக்குது, பாட்டிலுக்குள்ள எப்படி இருக்குது, ஆழமா இருக்குது அப்படின்னு பார்த்த உடனே அந்த காக்கா என்ன செஞ்சான்? எல்லாருக்கும் கதை தெரியும். என்ன செஞ்சிச்சு? அந்த குட்டி சொல்றது பாத்தீங்களா? கல்லுகளை என்ன செய்ய ஆரம்பிச்சிச்சு? ஒன்னொன்னா போட போட என்ன மேல வந்துச்சு? தண்ணீர் மேல வந்துச்சு. கையை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஜெபம் என்ற கல்லை நீங்க போடுங்க, உங்க உங்க பதில் மேல வந்துட்டே இருக்கும். ஆமாவா இல்லையா? ஆமான்னு சொல்றவங்க கையை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. அறியாத காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்வார். உங்களுக்கு எட்டாத காரியத்தை உங்களுக்கு கர்த்தர் வெளிப்படுத்துவார். ஆமென். கர்த்தர் அநேகருக்கு வெளிப்படாத, யாருக்கும் தெரியாத விசேஷமான காரியத்தை தம்முடைய பாலகருக்கு கர்த்தர் வெளிப்படுத்துகிறார் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போய் அழுது கொண்டிராதே. வெறும் அழுக ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லை. ஜெபத்தோடு கூடிய கண்ணீர் பெரிய காரியங்களை சாதிக்கும். அல்லேலூயா. மூளை சாதிக்காததை என்ன சாதிக்குமா? முழங்கால் சாதிக்குமா? முழங்கால் போடுங்க, வீட்டுல முழங்கால் போடுங்க. ஆலயத்துல மட்டும் வந்து இல்லைங்க, அது வேலை பார்க்கிற இடமா இருந்தாலும் சரி, அது வீடா இருந்தாலும் சரி, அடிக்கடி தேவ சமூகத்துல முழங்கால் படிடுங்க. கைகளை விரிச்சு கர்த்தருடைய சமூகத்துல கேளுங்க, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும். எப்பேற்பட்ட விஷயத்திற்கும் கர்த்தர் பதில் தர வல்லவராய் இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். மத்தேயு 17 அதிகாரம் 20 வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். மத்தேயு 17:20. அதற்கு இயேசு உங்கள் அவிசுவாசத்தினாலே தான், உங்களுடைய அவிசுவாசத்தினாலே தான், கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போகும். உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். 2 பாட்டிமார், அவரவர் பக்கத்து வீடு தான், 2 பேருக்கும்
சொந்த கிணறு இருக்குது. இவங்களுக்கும் ஒரு கிணறு, அவங்களுக்கும் ஒரு கிணறு. 2 கிணத்துலையும் தண்ணி இல்லை. ஒரு 2 பாட்டிமாரும் ஜோம் பண்ணாங்களாம். என்ன ஜோம் பண்ணாங்க? ஆண்டவரே, எனக்கு என்ன வேணும்? தண்ணி, இந்த கிணத்துல தண்ணி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜோம் பண்ணிட்டு மறுநாள் காலையில், விடிய காலையில் ஒரு பாட்டி வந்து எட்டி பார்த்துச்சான். எட்டி பார்த்தா ஒரு சொட்டு தண்ணியே அங்கே இல்லை. உடனே அந்த பாட்டி சொல்லிச்சான், நினைச்சேன். என்னது? நினைச்சேன் அங்கே தண்ணி இருக்காதுன்னு நினைச்சேன். ராத்திரி முழுவதும் ஜோம் பண்ணி என்ன பிரயோஜனம்? விசுவாசத்தோட என்ன செய்யணுங்க? ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நினைச்சேன் அப்படின்னு சொன்னா ஜெபத்திற்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஆனா இன்னொரு பாட்டிமா நேரா பக்கெட் எடுத்துட்டு வந்தாங்க, பாலியை எடுத்துட்டு வந்தாங்க. எடுத்துட்டு வந்து நேரா எங்க உள்ள தூக்கி எரிஞ்சாங்க. எரிஞ்சா தொம்முன்னு சவுண்டு கேட்டுச்சு. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அந்த ராத்திரியிலேயே அவங்களுடைய விசுவாசத்தை கர்த்தர் என்ன செய்து அவருக்கு மதிப்பு கொடுத்து அந்த ஊற்றை கர்த்தர் திறந்து தந்தார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். விசுவாசத்தோட நீங்க ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமா உங்களால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்று சொல்லுகிற அளவிற்கு அதை நிறைவேற்றி தர கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். மலையை பார்த்து பெயர்ந்து போ அப்படின்னு சொன்னா, பெயர்ந்து போய் கடல்ல போய் விழு அப்படின்னு சொன்னா அது நடக்குங்க. அப்படி ஒருத்தன் ஜெபம் பண்ணா மறுநாள் காலையில புல்டோசர்லாம் வந்து நிக்குது அவங்க வீட்டுக்கு முன்னாடி. ஏன்னா வீட்டுக்கு முன்னாடி ஒரு சிறிய குன்று என்ன செஞ்சிட்டு இருந்துச்சு? அவங்கள மறைச்சிட்டு இருந்துச்சு. அந்த குன்று பார்த்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது, ஆண்டவரே இந்த குன்று இந்த இடத்தை விட்டு என்ன செய்ய போட்டோம்? அகன்று போகட்டும்னு சொல்லி ஜெபம் பண்ணான். இது கடல்ல போய் என்ன செய்யட்டும்? விழட்டும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணி காலையில எந்திரிச்சு பார்த்தா புல்டோசர்லாம் வந்து நிக்குது. விசாரிச்சான், என்னங்க புல்டோசர்லாம் வந்து நிக்குதுன்னா, கடல்ல ஒரு பாலம் கட்ட போறோம். ஹலோ, எப்படி? கடல்ல நாங்க என்ன கட்ட போறோம்? ஒரு பாலம் கட்ட போறோம். அதுக்கு இந்த குன்றோட கல்லுகள் தான் சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்களாம்? சொன்னாங்களாம். ஒரே நாள்ல 2 நாள்ல அல்லது ஒரு வாரத்துல அந்த குன்றே காணாம ஆக்கிட்டாங்களாம். கை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அது எங்க போய் விழுந்துச்சு? அந்த கல்லெல்லாம் எங்க போய் விழுந்துச்சு? கடல்ல போய் விழுந்துச்சு. கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்ல. உங்க ஜெபத்திற்கு அவ்வளவு வல்லமையை கர்த்தர் வைத்திருக்கிறார். தேவ பிள்ளை, இன்றைக்கு உங்களுடைய ஜெப வாழ்க்கையை புதுப்பிக்கும்படியாய் கர்த்தர் இந்த காலை வேளையில உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்கிற உறுதி உங்களுக்குள்ள இருக்கும் என்று சொன்னால், கர்த்தர் வருகிற வருஷத்துல இங்க உள்ள அநேகம் பேருக்கு கர்த்தர் வீடு கொடுத்திருப்பார். இங்க உள்ள அநேகம் பேருக்கு குழந்தையை கொடுத்திருப்பார். இங்க உள்ள அநேகம் பேருக்கு நல்ல வேலையை கர்த்தர் கொடுத்திருப்பார். இங்க உள்ள அநேகம் பேர் உயர்ந்த ஸ்தானத்துல இருப்பீர்கள். இங்க உள்ள அநேகம் பேர் புத்திசாலிகளாய் இருப்பீர்கள். அநேகம் பேர் ஆயிரங்களை நடத்துகிறவர்களாய் இருப்பீர்கள். 10,000ங்களை நடத்துகிறவர்களாய் நீங்கள் இருப்பீர்கள். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. யோவான் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பிதாவினிடத்துல என் நாமத்தினாலே கேட்டுக்கொள்கிறது எதுவோ அதை உங்களுக்கு என்ன செய்வேன்? தருவார். கையை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். வாசிங்க பார்க்கலாம். அந்த நாளிலே நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்கிறது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார். சரி, இன்னைக்கு நான் ஒரு கேள்வி கேட்கட்டும். இங்க 2 குரூப் இருக்குது. இந்த சபையில எத்தனை குரூப் இருக்கு? 2 குரூப். ஒன்னு ஜெபிக்கிற குரூப், இன்னொன்னு மற்றவங்களை ஜெபிக்க சொல்ற குரூப். அவங்க என்ன செய்ய மாட்டாங்களாம்? ஜெபம் பண்ண மாட்டாங்களாம். மற்றவங்களை என்ன செய்ய, எனக்காக என்ன செய்யுங்க? ஜெபம் பண்ணுங்க. அந்த குரூப் தான் அங்க. அதில் அந்த நாளில் நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீங்க அப்படிங்கிற ஒரு குரூப். ஆனா ஒரு குரூப் பிதாவின் இடத்தில் கேட்டுக்கொள்கிறது எதுவோ அதை பெற்றுக்கொள்கிற ஒரு குரூப். கை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சரி, இப்ப நான் கேட்கிறேன், ஆண்டவர்கிட்ட ஜெபத்துல நான் வருகிறேன், நானே ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்க கை. உண்மையா சொல்லணும், பொய் சொல்லப்படாது. பொய் சொல்ற கை வேண்டாம். அல்லேலூயா. ஆமா, பொய் சொல்லாம சொல்லுங்க, நான்
தினந்தோறும் கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்படிங்கிறவங்க கையை வைத்துங்க. 5 கை 10 கை இருக்கு, கை கீழே போடுங்க. மற்ற எல்லாம் என்ன கை? ஜெபிக்காத கை. எவ்வளவு பயங்கரம் பாருங்க. இன்னைக்கு இந்த கன்வென்ஷன்ல உங்களுக்கு ஒரு உயிர் மீட்சியை கர்த்தர் கொடுக்க முடியும். ஆண்டவரே சொல்லிட்டார், என்னிடத்துல நீங்க இதுவரைக்கும் ஒன்றும் என்ன செய்யல, நீங்க கேட்கல. அது நீங்க அந்த 16ஆம் அதிகாரத்துல ஃபுல்லா வாசித்து பார்த்தீங்கன்னா அதுல சொல்லப்பட்டிருக்கும். நீங்க இதுவரைக்கும் என்னிடத்துல என்ன செய்யல, கேட்கல. ஆனா நீங்க கேளுங்க, நான் உங்களுக்கு என்ன செய்வேன், தருவேன். கை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஜெபத்தை போல பவர்ஃபுல் இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. அல்லேலூயா. அமெரிக்காவில் என்னதான் அவங்க பொருளாதாரத்துல வளர்ந்திருந்தாலும் அவங்க ஜெபத்தின் வல்லமையை அறிஞ்சிருக்கிறாங்க. திடீர்னு தேசத்துல ஒரு பயங்கரம் வந்துருச்சுன்னா நடு ரோட்ல கூட முழங்கால் போடுறதுக்கு அவங்க தயங்க மாட்டாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ஆட்கள் தான் சில பேர் பைபிளை தூக்குறதுக்கு கூட என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், பயந்துட்டு இருக்கிறோம். ஆனா அங்க அப்படி இல்லை. எல்லாம் கர்த்தருக்காக முழங்கால் போட்டு எங்க தேசத்தை விடுவியும் சொன்னா கர்த்தர் ஏற்ற நேரத்தில் விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். கையை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். இயேசு என்ற நாமத்துல, இயேசு என்ற நாமத்தில் நீங்க கேட்டீங்கன்னா, இயேசுவே இயேசுவே உம்முடைய நாமத்தில் நான் என்ன செய்றேன், கேட்கிறேன். உம்முடைய நாமத்தில், உம்முடைய பேர், நாமம்னா என்னது, பேர். உம்முடைய பேரை கொண்டு நான் கேட்கிறேன் கர்த்தாவே. எனக்கு தாரும், எனக்கு படிப்பு தாரும், எனக்கு வேலை தாரும், என் குடும்பத்தில் சமாதானத்தை தாரும். என் புருஷன் குடிச்சு என்ன செஞ்சுட்டு இருக்கிறான், கெட்டு சீரழிஞ்சு கொண்டிருக்கிறான். அவனை மனம் திரும்ப பண்ணும். என் பிள்ளைகள் சொன்னபடி கேட்காம என்ன செஞ்சிட்டு இருக்குது, போய்கிட்டு இருக்குது. என் பெண் பிள்ளை சரியில்லை, என் ஆண் பிள்ளை சரியில்லை. என் குடும்பத்தை ஆசீர்வதிங்க, என் விவசாயத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க, என்னுடைய வருமானங்கள் பெருகட்டும், என் இயேசுவின் நாமத்தில் இதை கேட்கிறேன்னு சொல்லிட்டு நீங்க சத்தத்தை உயர்த்தி கர்த்தருடைய சமூகத்தில் கேளுங்க. அதன் பலனை நிச்சயமாய் பார்ப்பீர்கள். கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? கையை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் உங்களுக்கு நல்லா தெரியும். ஆபிரகாமனுடைய வேலைக்காரன் ஜெபம்னா என்னங்கிறத தன்னுடைய எஜமான இடத்துல என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தான், அறிந்திருந்தான். அவன் ஜெபம் பண்ண, ஆண்டவரே நான் இந்த மாதிரி ஒரு பெண்ணை நான் எதிர்பார்க்கிறேன், அவட்ட நான் தண்ணி கேட்பேன், அவ என்ன செய்யணும், அவ தண்ணி குடம் முழுக்க தண்ணி எடுத்து வந்து எனக்கும் என் ஒட்டகத்துக்கும் என்ன செய்யணும், அவ வார்த்தா அப்படின்னு சொன்னா அவ தான் என் எஜமானுடைய மகனுக்கு ஏற்ற பெண் என்று சொல்லி அவன் ஜெபம் பண்ணினான். ஜெபம் பண்ணி முடிக்கும் போதே அங்க அழகா ஒருத்தி நடந்து வரா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு இளவரசி என்ன செஞ்சு வரா, நடந்து வரா. அவ பேர் ரெபேக்கா. ஆமென், ஹல்லேலூயா. அவ ரூபவதியா இருந்தா, அவ வீட்டுல பொறுப்புள்ள பெண்ணா இருந்தா. அதனால்தான் அந்த துறவுல இறங்கி தண்ணி எடுத்து கொண்டு போய் வீட்டில் உள்ளவங்களுக்கு தண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ பிரயாசப்படுகிறவளா இருந்தபடினால அவன் ஜெபம் பண்ணி முடிக்கும் போது இதோ ரெபேக்காள் வருகிறாள். வந்து அவன் கேட்குறான். அந்த ரெபேக்காளை பார்த்த உடனே ஒருவேளை இதுதான் ஆண்டவர் அனுப்பின பெண்ணா இருக்குமோ என்கிற விஷயத்துல ஒரு மகிழ்ச்சியோட அவன் கேட்குறான், எனக்கு குடிக்க தண்ணி தா அப்படின்னு சொல்லி கேட்குறான். உடனே அவ என்ன சொல்றானா, உமக்கும் கொடுப்பேன், உம்முடைய ஒட்டகங்களுக்கும் கொடுப்பேன். ஒட்டகம், ஒரு ஒட்டகம் 21 குடம் தண்ணி குடிக்குமா? எத்தனை குடம்? 21 குடம் தண்ணி குடிக்கும். ஓகே. அவன் குறைஞ்சது 10 ஒட்டகம் என்ன செஞ்சுட்டு இருந்தான், கொண்டு வந்திருந்தான். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், அப்ப எத்தனை குடம் ஊத்திருக்கணும்? 210 குடம் ஊத்திருக்கணும். துறவுல இறங்கி ஏறணும் அப்படின்னு சொன்னா எவ்வளவு கஷ்டம் கொஞ்சம் யோசித்து பாருங்க. அத்தனை அவன் செஞ்சான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஜெபத்திற்கு எவ்வளவு வல்லமை இருக்கிறது பாத்துங்க. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். எலியாவை குறித்து நம்ம பார்த்தோம். எலியா பெருமழை உண்டாகிறதுக்காக அவன் என்ன செஞ்சான், ஜெபம் பண்ணினான். விடாமுயற்சியா என்ன செஞ்சான், ஜெபம் பண்ணினான். கர்த்தர் வானத்தை பொழிய பண்ணினார். இன்னைக்கு உங்களுடைய பயிர் நிலங்கள் சரியான மழை இல்லாம தவிக்கிறதா, ஆண்டோட சமூகத்தில் ஜெபம் பண்ணுங்க. உங்க ஆடு மாடுகள் வீணாய் போகிறதா, ஆண்டோடத்துல ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் அவைகளெல்லாம் காப்பாற்ற வல்லவராயிருக்கிறார். உன் பயிரை காப்பாற்ற கர்த்தர் வல்லவராயிருக்கிறார்.
உன் ஆடு மாடுகளை காப்பாற்ற கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். உன் வருமானத்தை கர்த்தர் பெருக்க வல்லவராய் இருக்கிறார். கர்த்தரால் பதிலளிக்க கூடாத ஜெபம் ஒன்றுமில்லை. எத்தனை பேர் தீர்மானிக்கிறீங்க இன்னைக்கு காலை வேளையில, ஆண்டவரே நான் இனி நன்றாய் ஜெபிப்பேன். அல்லேலூயா. எப்படி ஜெபிப்பீங்க? நன்றாய் ஜெபம். ஜெபத்தை ஒரு கலையாக்குங்க. அல்லேலூயா. எதுல நீங்க அதிக இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறீங்களோ இல்லையோ, ஜெபத்துல என்ன இன்ட்ரெஸ்ட் காமிங்க, அதிகமான இன்ட்ரெஸ்ட் காமிங்க. ஜெபத்துக்கு இடம் கொடுங்க. உங்க வீட்டில் ஜெபம் நடக்கணுமா, அதுக்கு ஜெபத்துக்கு இடம் கொடுங்க. உங்க பிள்ளைகளை கூப்பிடுங்க, பாட்டு பாடுங்க, ஜெபம் பண்ணுங்க. அநேக விஷயங்களை சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணுங்க. என் தேவனால் பதிலளிக்க கூடாத ஜெபம் ஒன்றும் இல்லை. பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, நாம எல்லாம் ஜெபம் பண்ணலாமா? ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஐயா, சில சமயங்கள்ல பேங்க்ல நிறைய பணத்தை வச்சுட்டு இனிமே எனக்கு எதுக்கு ஜெபம் சொன்னா பேங்க் திவாலாகி போகும். ஹலோ போச்சு. எத்தனை பேர் வச்சுட்டு இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்டு பயந்துட்டு இருக்கீங்களோ எனக்கு தெரியாது. ஆனால் ஜெபம் இருந்தால் திவாலாகிற பேங்க் வீட்டை கூட கர்த்தர் திரும்ப எழுத்து நிற்க பண்ண அவர் வல்லவராய் இருக்கிறார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், மூழ்கி கொண்டிருக்கிற உன்னுடைய நகைகள் எல்லாம் கர்த்தர் மீட்டு கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமான்னு சொல்றவங்க கையை தலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். உன் கடன்கள் எல்லாம் திரும்ப செலுத்தும்படியாய் கர்த்தர் உனக்கு அதிகாரத்தை கொடுக்க போகிறார். விசுவாசிக்கிறவங்க கைத்தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். எலியா அவன் ஜெபிக்கிறவன். எலியாவுக்கு பேர் கருத்தாய் ஜெபிக்கிறவன். என்ன பேரு எல்லாம் கவனிக்கிறீங்களா? கருத்தாய் என்ன செய்கிறவன்? ஜெபிக்கிறவன். அவன் மழைக்காக ஜெபிச்சான், ஒரு இடத்துல அக்கினிக்காக ஜெபிச்சான். எல்லாருக்கும் தெரியும், காரணம் தெரியும் இல்லையா? அவன் சவால் விட்டான். எங்கள் தேவன் ஜெபம் கேட்கிற தேவன், ஜெபத்தை கேட்கிற தேவன். நீங்க சொல்ல முடியுமா மற்றவங்க கிட்ட? ஜெபிக்கிறதே இல்லை, பிறகு என்னத்தை ஜெபம் கேட்கிற தேவன் சொல்லி சொல்ல முடியும்? அல்லேலூயா. பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, நீ ஜெபிக்கிறோ இல்லையோ நான் ஜெபிப்பேன். சொல்லுங்க, நீ ஜெபிக்கிறோ இல்லையோ நான் என்ன செய்வேன்? உண்மை சொல்றீங்களா? உண்மை சொல்றீங்களா? உண்மை சொல்றீங்களா? ஆமென். ஹல்லேலூயா. நீ ஜெபிக்கிறியோ இல்லையோ நான் என்ன செய்வேன்? ஜெபம் பண்ணுவேன். ஜெபம் பண்ணுவேன். உன்னிடத்துல திறமை இருக்குதுன்னு சொல்லி நீ அந்த திறமையை நம்பி இருக்காத. உன்கிட்ட படிப்பு இருக்குன்னு சொல்லிட்டு படிப்பை நம்பி இருக்காத. உனக்கு அப்பா அம்மா நல்லா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள நம்பி இருக்காத. செகண்ட்ல எல்லாம் போகும். ஹல்லேலூயா. திடீர்னு வயநாட்டில் நடந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். ராத்திரி படுத்திருந்தவங்க காலையில் என்ன செய்யலை, காணலை. அவங்க எங்கே போனாங்க தெரியல. என்னாச்சு? பூமிக்கடியில் போயாச்சு. இத்தனை செகண்ட்ல எல்லாம் மாறி போகும். எது உனக்கு நம்பிக்கையா இருக்கிறதோ அந்த உலகத்தில் அதெல்லாம் நம்பிக்கை அல்ல. ஒரே நம்பிக்கை யார் தான்? எஸ். அதற்கு நீ ஜெபத்தை முதலீடு பண்ணு. ஜெபத்தை முதலீடு, தினந்தோறும் ஜெபம் பண்ணு. ஜெபத்துக்கு கர்த்தர் காசு கேட்க மாட்டார். அல்லேலூயா. ஆமா, கர்த்தர் ஒன்று உன்னிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறது இல்லை. உன் சத்தம், அவரோடு கூட பேசுகிற உண்ட மழலை குரல் ஆண்டவருக்கு அது போதும். அது பலத்த காரியங்களை சாதிக்கும். விசுவாசிக்கிறவங்க கையை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, நீ நன்றா ஜெபிச்சினா நல்லதே நடக்கும். கையை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேருக்கு நல்ல காலம் பிறக்குது எனக்கு தெரியல. இன்றைக்கு வந்திருக்கிற நிறைய பேருக்கு கர்த்தர் நல்ல காலத்தை பிறக்க பண்ணுகிறார். குடு 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 குடு. அல்லேலூயா. கர்த்தர் செய்வாரா செய்ய மாட்டாரா? செய்வார் சொல்றவங்க கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். எலியா சவால் விட்டான். கர்த்தர் என்னுடைய கர்த்தர் ஜெபம் கேட்கிறவர் என்று சொல்லி சவால் விட்டு, உங்க தேவன், உங்க கடவுள், உங்களுடைய தெய்வம், நீங்கள் ஆராதிக்கிற அந்த பாகால் தெய்வமானால் இந்த ஜெபத்திற்கு, உங்க ஜெபத்திற்கு பதில் அளிக்கட்டும் என்று சொல்லி அவர்கள் ராத்திரியும் பகலும் என்ன செஞ்சாங்க? விக்கிரகத்தை ஆராதிக்கிறவங்க ஜோமணி பார்த்தாங்க அவங்க தெய்வத்திட்ட. அந்த தெய்வத்துக்கு கண் இருந்தா தானே, காது இருந்தா தானே அவங்க கேட்கும் பார்க்கும். அவர்கள் தங்களை கீறிக்கொண்டும் ஒன்றும் அங்கே நடக்கவில்லை.
ஆனா எலியா எதை காளையை வெட்டி சந்து சந்தாக வெட்டி அதுல தண்ணி ஊற்றி அதை பலிபீடத்தின் மேல வச்சு எங்களை கேட்டருளும் கர்த்தாவே சொல்லுங்க பார்க்கலாம். என்ன செய்யலும்? கேட்டருளும் ஆண்டவரே. எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன். எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன். தாசர்களின் ஜெபம் கேட்பார், வல்ல பெரும் காரியம் செய்திடுவார். தாசர்களின் ஜெபம் கேட்பார், வல்ல பெரும் காரியம் செய்திடுவார். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். 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 தாசர்களின் ஜெபம் கேட்கிற தேவன் இன்றைக்கு நம் நடுவிலே கடந்து வந்திருக்கிறார். எலியாவின் தேவன் இன்றைக்கு நம் நடுவிலே கடந்து வந்திருக்கிறார். எலியாவின் ஜெபம் கேட்டு வானத்திலிருந்து அக்கினியை இறக்கி அந்த மாம்சங்களை பட்சித்து போட முடியும் என்று சொன்னால், இன்றைக்கு உங்களுடைய ஜெபம் வீணாய் போகாது. கர்த்தருடைய சமூகத்திலே ஆர்வமாய் ஜெபிக்கிற ஜெபத்திற்கு கர்த்தர் நல்ல பதில் உனக்கு வைத்திருக்கிறார். எலியாவின் தேவன் உன் ஜெபம் கேட்கிறார். ஏற்றுக்கொள்கிறவர்கள் கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். மூன்றாவது, கர்த்தரால் தீர்க்கக்கூடாத பிரச்சனை இல்லை. அல்லேலூயா. கர்த்தரால் தீர்க்கக்கூடாத பிரச்சனை இல்லை. நாமே தீர்க்க நினைச்சோம் அப்படின்னு சொன்னா அது தோல்வியில தான் போய் முடியும். நீங்க ஒண்ணு ஆண்டவரை கேட்டு பார்க்க கூடாதா? ஆண்டவரை நீங்க கேட்டீங்கன்னா அதில் உள்ள சிக்கல்களை கர்த்தர் மாற்ற வல்லவராயிருக்கிறார். சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற் காலத்திலோ களிப்பு உண்டாகும் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. ஒரே காரியம், நீங்க யாரை நம்பி களத்துல இறங்குறீங்க? கர்த்தரை நம்பி களத்துல இறங்குங்க. எந்த ஒரு பிரச்சனையும் அமைதியா இருந்து கர்த்தரே தேவன் என்று நீங்க பாருங்க. அவர் தேவன் என்று நிரூபிப்பார். உங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வை கொண்டு வருவார். நீங்களே பார்த்து ஆச்சரியப்படுகிற அளவிற்கு இது என் மூளையில நான் சிந்திச்சு சிந்திச்சு எத்தனை கணக்கு போட்டாலும், எத்தனை மனக்கணக்கு போட்டாலும் இது என்னால என்ன செய்ய முடியாது, சிக்க அறுக்க முடியாது. என் தேவன் சிக்கல்களை மாற்ற வல்லவராயிருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க மாத்திர கரங்களை தட்டி தேவனை பயன்படுத்தி பார்க்கலாம். பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் அற்புதம் செய்வார், தினந்தோறும் செய்வார். எப்பயாவது ஒரு அற்புதம் செய்கிறது அற்புதம் அல்ல. நமக்கு தேவை என்னது? தினந்தோறும் ஒரு அற்புதம். மிரக்கிள் எவ்ரி டே. அற்புதம் ஒவ்வொரு நாளும். அல்லேலூயா. நான் வாழ்ந்திருக்கிறதே அற்புதம் தான். ஆனா என் கண்கள் காணத்தக்க அநேக அற்புதங்களை கர்த்தர் ஒவ்வொரு நாளும் செய்ய வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. நீங்க அற்புதங்களை இனிமே பார்க்க போறீங்க. இந்த 21வது ஆண்டு ஸ்தோத்திர பெருவிழாவுக்கு பிறகு கர்த்தர் அற்புதம் செய்வார்னு கேட்ட பிறகு நீங்க அப்படி ஓகே பரவாயில்ல இன்னைக்கு நல்லா இருந்துச்சுன்னு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போய் சோர்வா இருக்கிறதற்கு அல்ல, அதற்கு பிறகுதான் உற்சாகத்தை கர்த்தர் கட்டளையிட போகிறார். காரணம், ஒவ்வொரு நாளும் கர்த்தர் அற்புதம் செய்ய போகிறார். விசுவாசிக்கிறவங்க கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நடந்தது என்ன தெரியுமா? என்னைக்கு பார்வோனுடைய கையிலிருந்து கர்த்தர் விடுவித்தாரோ அன்றையிலிருந்து அவங்க கானான் தேசத்துக்கு போகிற வரைக்கும் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் அற்புதம் செய்து கொண்டே இருந்தார். நாம பரலோகம் போகிற வரைக்கும், பரலோகம் என்ற கானானுக்கு போகிற வரைக்கும் கர்த்தர் நமக்கு அற்புதம் செய்வார். கர்த்தரால் தீர்க்கக்கூடாத பிரச்சனை ஒன்றும் இல்லை. விசுவாசிக்கிறவங்க கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அவர்கள் தப்பித்து வந்த உடனே
செங்கடல்ல வந்து நின்னா அது ஒரு பெரிய பிரச்சனையா முன்னாடி வந்து என்ன செஞ்சது, நின்னது. உடனே ஒரு பெரிய பாலம் கட்ட முடியுமா? இல்ல இந்த பக்கம் ஓட முடியுமா, அந்த பக்கம் ஓட முடியுமா? பிரச்சனை, தீர்க்க முடியாத பிரச்சனை. ஆனா யார் தீர்த்து வச்சா? கர்த்தர் தீர்த்து வச்சா. கை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அந்த செங்கடலிலும் கர்த்தர் வழியை ஏற்படுத்த முடியும். அந்த வழியிலே நம்மை துரத்தி வருகிற எதிரியை மூழ்கடிக்க முடியும். அல்லேலூயா. என் தேவனால் தீர்க்கக்கூடாத பிரச்சனை ஒன்றும் இல்லை. அவர்கள் போன வழியில கசப்பான தண்ணீர் இருந்துச்சு. தண்ணி இருந்துச்சு, ஆனா என்னதான் இருந்துச்சு? கசப்பா இருந்துச்சு. அதை குடிக்க முடியுமா? இந்த தண்ணியை குடிங்க அப்படின்னு சொன்னா டிக்டேட்டர் அல்லது ஒரு சர்வாதிகாரினா எல்லாம் இதை குடிச்சு முடிங்க, இதை தவிர நமக்கு வேற ஒண்ணுமே கிடையாது என்று சொல்லி அவனை எல்லாரையும் அரட்டி அதை குடிக்க வச்சிருப்பாங்க. ஆனா ஜனங்கள் குடித்து தாகம் தீர்க்க முடியுமா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. அவன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட பொழுது கசந்த மாறாவை மதுரமாய் மாற்றி தந்தார் நம்முடைய ஆண்டவர். கைத்தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். இன்னும் ஒரு இடத்துல அவர்கள் தாகமாய் இருந்தார்கள். மோசேயை பார்த்து அந்த கற்பாறையை பார்த்து பேசு அப்படின்னு சொல்லி சொன்னார். அவன் அதை அடிச்சா அதுல இருந்து என்ன வந்துச்சு? தண்ணீர் பீரிட்டு வந்தது. கற்பாறையில இருந்து என்ன வந்துச்சு? தண்ணீர் வந்தது. கையை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். தண்ணீரை திராட்சரசமாய் கர்த்தர் மாற்றினார். அல்லேலூயா. நம்ம ஊர்ல பாயாசம் இல்லை அப்படின்னு சொன்னா, திடீர்னு பாயாசம் தீர்ந்துருச்சு அப்படின்னு சொன்னா எல்லாம் கவனிக்கிறீங்களா? கல்யாண வீட்டுல என்ன தீர்ந்துருச்சு? பாயாசம் தீர்ந்துச்சு. இதுக்காகவே ஒருத்தன் உட்காந்து காத்துட்டு இருப்பான். மாமேன்னு ஒருத்தன் இருப்பான், மச்சனன்னு ஒருத்தன் இருப்பான். அவன் இதுக்காகவே என்ன செஞ்சிருப்பான்? காத்துட்டு இருப்பான். எப்படி எனக்கு பாயாசம் இல்லாம ஆச்சு? ஆமென். கல்யாண வீட்டுல பிரச்சனை பண்றதுக்குன்னே சில பேர் இருப்பானுங்க, தெரியுமா? ஆமென். இந்த பிரச்சனை எப்படி நம்ம சமாளிப்பது? அடி தடி வெட்டு கை குத்து எல்லாம் அங்க என்ன செய்யும்? நடக்கும். இந்த சாவு வீட்லயும் எந்த வீட்லயும் கல்யாண வீட்லயும் பிரச்சனை பண்றதுக்குன்னே சில பேர் காத்துட்டு இருப்பாங்க. அதுக்காகவே சில பிட்டை போட்டுக்கிட்டு இருப்பானுங்க. ஆனா அதை சமாதானமா முடிச்சுன்னா அதை விட பெரிய சந்தோஷம் எதுவுமே கிடையாது. இந்த கானா ஊர்ல அதே போலதான். எது குறைவுபட ஆரம்பிச்சது? திராட்சரசம். நம்ம ஒரு பாயாசம் மாதிரி அங்க என்னது? திராட்சரசம். திராட்சரசம் குடிச்சு ஒரு ஏப்பம் விட்டாதான் என்னது? எல்லாம் மொய்யெல்லாம் கொண்டு வந்து கொடுப்பானுங்க. அல்லேலூயா. இல்லைன்னா அடிதடி தான். சேர் பறக்கும். ஓகே, பந்தெல்லாம் என்ன செய்யும்? பறக்கும். அந்த சூழ்நிலையில் இயேசு அங்கே இருந்தார். இயேசு சொன்னார், நீங்கள் போய் எதை கொண்டு வாங்க? தண்ணீர் கொண்டு வந்து ஊற்றுங்கன்னு சொல்லி சொன்னார். ஊற்றும் போதே அது எதுவா வந்தது? திராட்சரசமாய் வந்தது. கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சீஃப் ஷெஃப் இதுவரைக்கும் அவர் செஞ்சதுல எதுவுமே என்ன இருக்காது, டேஸ்ட் குறைவே இருக்காது. ஆனா அந்த ஷெஃபே சொல்றாரு, நான் இதுவரைக்கும் இதை போல டேஸ்டான ஒரு திராட்சரசத்தை எங்கேயும் பார்த்ததே கிடையாது என்று சொல்ல, லேட்டா வந்தவங்களுக்கு, ஆமென், பிரச்சனை பண்ண வந்தவங்களுக்கு அருமையான திராட்சை ரசத்தை கொடுத்து அவங்க வாய குப்புன்னு என்ன செஞ்சாச்சு? அடைச்சாச்சு. கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. உங்க குடும்பத்துல யாராவது பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறாங்களா? எதையாவது சொல்லி 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 பிரச்சனையா இருக்கிறதா? தேவ சமூகத்துல நீங்க முழங்கால் படிட்டு, பிரச்சனைகளை தீர்க்க வல்ல என் தேவனே, என் வீட்டின் பிரச்சனைகளை மாற்ற நீர் வல்லவராய் இருக்கிறீர் என்று சொல்லும் போது தண்ணீரை கூட என் தேவனால் திராட்சரசமாய் மாற்ற முடியும். உலர்ந்த தரையில ஜனங்களை நடத்த முடியும். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். இயேசுவினுடைய நாட்கள்ல இயேசு கிறிஸ்து பேசிக்கிட்டே இருந்தாரு. எல்லாம் வாயை திறந்து என்ன செஞ்சிட்டு இருந்தாங்க? ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு நாள் போறதே தெரியல. ஈயும் கொசும் உள்ள போய் கூடு கட்டி வெளியே குஞ்செல்லாம் பொறிச்சு வெளியே வந்து என்ன செஞ்சிருச்சு? வந்துருச்சு. அது வரைக்கும் அவங்க என்ன செஞ்சிட்டு இருக்கிறாங்க? வாய் திறந்து ஆண்டவருடைய வார்த்தையை என்ன செஞ்சிட்டு இருக்கிறாங்க? கேட்டுட்டு இருக்கிறாங்க. அவர் பேசி முடிக்கும் போதுதான் ஆண்டவரே உணர்றாரு, இவங்களுக்கு என்ன செய்யுமே? பசிக்குமே என்று சொல்லி அவர் உணர்ந்த உடனே சீஷர்களை பார்த்து, இவங்களுக்கு என்ன வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்ட உடனே இவங்க எல்லாம் முழிக்கிறாங்க. புருஷர்கள் மாத்திரம் எத்தனை பேர் இருக்கிறாங்க? 5000 பேர் புருஷர்கள் இருக்கிறாங்க.
ஒருத்தருக்கு ஒரு மனைவின்னு சொல்லி வச்சா இன்னொரு 5000 பெண்கள் என்ன செய்றாங்க அங்க இருக்கிறாங்க. ஒருத்தருக்கு 2 பிள்ளைகள் வச்சா இன்னொரு 10,000 பேர் அங்க என்ன செய்றாங்க. அப்ப குறைஞ்சது 20,000 பேர் இருக்கிற அந்த இடத்துல, ஓகே, ஊர்ல உள்ள எல்லா ஹோட்டல்லையும் போய் புரோட்டா வாங்கிட்டு வந்தாலும், புரோட்டா சால்னா வாங்கிட்டு வந்தாலும் 20,000 பேருக்கு கொடுக்க முடியுமா? கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் சொன்னார், உன்கிட்ட இருக்கிறத என்ன செஞ்சு வா, கொண்டு வா, நான் பிரச்சனையை தீர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கொண்டு வர வச்சு அதை ஆசீர்வதித்து அவர்களுக்கு கொடுக்க 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 கொடுக்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பன் புரோட்டா அதுல என்ன செஞ்சிட்டு இருந்துச்சு, வந்துகிட்டே இருந்துச்சு. கையை வைத்தவர் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதோட மீன், நல்ல வறுத்த மீன், அல்லேலூயா, ரெண்டும் சேர்த்து சாப்பிட்டா பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ அப்படின்னு சொல்லி ரொம்ப பரலோகத்தை வாஞ்சிக்கிற அளவிற்கு அவங்க திக்கு முக்காடி சாப்பிட்டது மாத்திரமல்ல, என்ன நடந்துச்சு, 12 கூடைகள் நிரம்ப. டே, நீங்க 12 பேரும் உங்களுக்கு இதை சாதிக்க முடியாதுன்னு நினைச்சீங்களா, நீங்க வீட்டுக்கு கொண்டு போய் தின்னுங்கடா அப்படின்னு சொல்லி பார்சல் பண்ணி அனுப்பி வச்சார் பாருங்க. அந்த ஆண்டவர் நம்ம துதிக்கணுமா துதிக்க கூடாதா? கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. உங்க குடும்பத்திற்கு பிரச்சனைகளை தீர்க்க இயேசு இன்றைக்கு கடந்து வருகிறார். மரித்த லாசருவை கர்த்தரால உயிரோட எழுப்ப முடியும் அப்படின்னு சொன்னா உங்க வாழ்க்கையில இனி நடக்காது, நாரும், அப்படியாக்கு இப்படியாக்கு என்று சொல்லி ஒரு தீர்மானம் பண்ணிவிட்ட உங்க வாழ்க்கையில இயேசுவை நம்பி இருக்கிற, இயேசுவை காத்து கொண்டிருக்கிற, இயேசுவின் தீர்வுக்காக காத்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் அற்புதம் செய்ய வல்லவராயிருக்கிறார். அவர் பிரச்சனைகளை தீர்க்க வல்லவராயிருக்கிறார். சிக்கல்களை மாற்ற வல்லவராயிருக்கிறார். அவர் போதும். உங்க வாழ்க்கையில உங்க குடும்பத்தின் சமாதானத்திற்கு இயேசு போதும். உங்களுடைய குடும்பத்தின் எல்லா தீர்வுகளுக்கும் இயேசு போதும். இயேசுவே உங்கள் வீட்டின் தலைவராய் இருக்கணும்னு சொல்லி விரும்புகிறவர் மாத்திரம் கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். என் ஆண்டவரால் அன்றைக்கு முடிந்தது இன்றைக்கும் முடிகிறது, நாளைக்கும் முடியும் என்று விசுவாசிக்கிறவங்க கைத்தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். பக்கத்துல உள்ளவங்களை பார்த்து விசுவாசம் இருந்துச்சுன்னா தைரியமா சொல்லுங்க, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். சொல்லுங்க பார்க்கலாம், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கடைசியா, கர்த்தரால் ரட்சிக்க கூடாத மனிதன் இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தரால் ரட்சிக்க கூடாத மனிதன் இல்லை. ஒருவன் அமிழ்ந்து போகிறதை பார்த்து வேடிக்கை பார்க்கிறவர் அல்ல, அவனை தூக்கி நிறுத்துகிறவர் தேவன். நீ வீழ்ந்து போகிறதை கர்த்தர் பார்த்து சும்மா இருக்க மாட்டார், உன்னை தூக்கி நிறுத்த வல்லவராயிருக்கிறார். எபிரேயர் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிங்க. எபிரேயர் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படி அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராயிருக்கிறார். கையை வைத்தோர் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹலோ, நல்லா கவனிங்க. உங்களுக்காக பரிதபிக்கிறவர் ஒருவர் இருக்கிறார். உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறவர், உங்களுக்காக பரிந்து பேசுகிறவர். இன்றைக்கும் இயேசு கிறிஸ்து உங்க பேரை சொல்லி பிதாவினிடத்துல பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். உங்களை முற்றும் முடிய ரட்சிக்க வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. நீங்க அவரை விட்டு போனால் ஒழிய அவர் உங்களை விட்டு என்ன செய்ய மாட்டார், போக மாட்டார். நீங்க அவரை விட்டு போவீங்களா? எல்லாம் கவனிக்கிறீங்களா? எல்லாம் கவனிங்க. அங்கங்க நடமாட ஆரம்பிச்சிட்டீங்க. யாரும் எழும்பி போகக்கூடாது. ஓகே பாஸ்டர், போர் அடிக்குது, எனக்கு இதெல்லாம் ஏற்கனவே கேட்ட செய்தி தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒருவேளை இருக்கலாம். இன்னைக்கு கர்த்தர் உங்களை ஆவியில உற்சாகப்படுத்தும் போது, மறுபடி கர்த்தர் உங்களுக்கு வார்த்தையை உறுதிப்படுத்தும் போது அதை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டு ஒரு புதிய வாழ்க்கை வாழும்படியாக கர்த்தர் உங்களை அழைக்கிறார் என்பதை புரிந்து கொண்டு இன்றைக்கு அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். கையை தலையில சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. முற்றும் முடிய ரட்சிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். உங்களுக்காக வேண்டுதல் செய்ய கர்த்தர் காத்திருக்கிறார். அவருக்கு எல்லாரையும் தெரியும். உன் உட்கார்தலையும் அறிந்திருக்கிறார்,
உன் எழுந்திருக்கிறதுலையும் அழிந்திருக்கிறார். நீ படுக்கும் போதும் அவருக்கு தெரியும், நீ எழுந்திருக்கும் போதும் கர்த்தருக்கு தெரியும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள்ல என்ன ஆண்டவர் எப்படி கண்டுகொள்வார் என்று சொல்லி சாதாரணமா இருந்து விடாதே. உன்னை தனியாக பார்க்கிற தேவன், உன் மேல தனி அன்பு வைத்திருக்கிற தேவன், தனி பாசம் வைத்திருக்கிற தேவன், உன்னை பேர் சொல்லி அழைக்கிற தேவன், உன்னை ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுடைய வேல்யூவை கர்த்தர் அறிந்திருக்கிறார். உங்க வேல்யூ உங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, உங்க மதிப்பு உங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, கர்த்தர் உங்களை மதிப்பாய் பார்க்கிறார், விசேஷமாய் பார்க்கிறார். அல்லேலூயா. மத்தேயு 6 சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா, காட்டு பறவைகளை, காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள், அவைகளை உடுத்துவிக்கிற தேவன் உங்களை உடுத்துவிக்க வல்லவராயிருக்கிறார். காரணம் நீங்க விசேஷமான. பக்கத்துல உங்களை பார்த்து சொல்லுங்க, நீங்க ஆண்டவருக்கு விசேஷமானவங்க. அல்லேலூயா. நீங்க கருப்பா இருக்கலாம், சிவப்பா இருக்கலாம், உயரமா இருக்கலாம், குட்டையா இருக்கலாம், ஆமென், ஒல்லியா இருக்கலாம், குண்டா இருக்கலாம், ஆமென், படிச்சவங்களா இருக்கலாம், படிக்காதவங்களா இருக்கலாம், எல்லாரும் கர்த்தருடைய பார்வையில விசேஷமானவர்கள். நீங்க தூரத்துல இருக்கலாம், பக்கத்துல இருக்கலாம், எங்க இருந்தாலும், எந்த குக்கிராமத்துல இருந்தாலும் நீங்க கர்த்தருடைய பார்வையில் விசேஷமானவர்கள். சகோதரியே, நீ கர்த்தருடைய பார்வையில் விசேஷமானவள். சகோதரனே, கர்த்தருடைய பார்வையில் நீ விசேஷமானவள். கர்த்தர் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய நினைத்திருக்கும் போது உன்னை நீ மட்டுப்படுத்தாதே, மட்டமாய் பேசாதே. உன்னை கர்த்தர் உயர்வாக வைக்க விரும்பும் போது கர்த்தருடைய கரத்தில் எடுத்து பயன்படுத்தப்படுகிற பாத்திரமாய் நீ உன்னை ஒப்பு கொடுப்பாய் என்று சொன்னால் முற்றும் முடிய உன்னை ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறவர்கள் மாத்திரம் கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். Oh, thank you Jesus. Hallelujah. மனுஷன் உன்னை மறந்திருக்கலாம், உன் வேல்யூ தெரியாதவர்கள் மனிதர்கள், ஆனா உன்னை முழுசும் உருவாக்கி அதை எதற்கு பயன்படுத்த வேண்டும் என்று அறிந்தவர் இயேசு ஒருவர் மாத்திரமே. ஹல்லேலூயா. இந்த பாத்திரத்தின் மதிப்பு இந்த பாத்திரத்தை உருவாக்கினவருக்கு தெரியும். உன் வேல்யூ, the highest value, உயர்ந்த மதிப்பாய் அது காணப்படுகிறது. தேவ பிள்ளையே, நீ உன்னை ஒப்புக்கொடு ஆண்டவருடைய சமூகத்தில். இந்த சரீரத்தை வீணாக்கிறாதீங்க. பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, இந்த சரீரத்தை வீணாக்கிறாதீங்க. அல்லேலூயா. பாவ பழக்கத்திற்கு உட்படுத்தி, ஜெபமில்லாத வாழ்க்கைக்கு உட்படுத்தி இதை வீணாக்கிறாதீங்க. ஜெபிச்சு ஜெபிச்சு இந்த பாத்திரத்தை மெருகேற்று பாலிஷ் பண்ணுங்க. ஆமென். ஹல்லேலூயா. இந்த அழகுபடுத்துங்க. ஓகே, ஃபவுண்டேஷனோ க்ரீமோ ஃபேர் அண்ட் லவ்லியோ அது என்ன செய்யாது, நம்மளை அழகுபடுத்தாது. உள்ளார்ந்த அழகு தான் அவங்களை என்ன செய்யும், அழகுபடுத்தும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உங்க இருதயம் எவ்வளவு சோக்கா இருக்குதோ அவ்வளவு சோக்கா உங்க முகம் இருக்கும். கையை தள்ளியில சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. சிலரை பார்த்த உடனே பிடிக்கும், சிலரை பக்கத்தான் பிடிக்கும். அதே போலதான் தேவனுடைய சமூகத்தில் நீங்க ஜெபிக்க ஜெபிக்க தான் வேல்யூ உங்களுக்கு தெரியும். கையை தள்ளியில சொல்லுங்க பார்க்கலாம். மெருகேற்றுங்க, உங்களை மெருகேற்று, கிறிஸ்துவுக்குள்ள மெருகேற்றுங்க. ஓகே, ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தான் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். என்ன சிருஷ்டியா இருக்கிறான்? புது சிருஷ்டியா இருக்கிறான். அல்லேலூயா. மனுஷன் பார்வைக்கு தான் அழகு, அசிங்கம் அப்படிலாம். கர்த்தருடைய பார்வையில் நீங்க விசேஷமானவர். பறவைகளை கவனித்து பாருங்க, பட்சிகளை கவனித்து பாருங்க. அவைகள் என்ன செய்யறதில்ல, என்னது விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை. பரமபிதா அவைகளுக்கு என்ன செய்கிறாரு? ஆமா, ஊட்டுகிறார். ஆனா அவர்களில் விசேஷமானவர்கள் யாரு? நீங்க. கையை தள்ளியில சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்துல உங்களை பார்த்து சொல்லுங்க, கிறிஸ்துவுக்கு உங்களை நேசிக்கிறேன். ஹல்லேலூயா. அது இங்கிலீஷ்ல சொன்னா I love you in Christ. ஹல்லேலூயா. I love you in Christ. கிறிஸ்துவுக்கு நான் உங்களை என்ன செய்றேன்? நேசிக்கிறேன். பார்க்குற மனுஷர் எல்லாரையும் நேசிங்க, கிறிஸ்துவுக்குள்ள நேசிங்க. ஓகே, உலக நேசம் அல்ல. என்ன நேசம்? கிறிஸ்துவின் நேசம். அன்பா நேசிங்க. உங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க.
காரணம் ஒவ்வொரு பாத்திரமும் விலையேற பெற்றது. இவர்களோட தான் நம்ம எங்க போய் ஆராதிக்க போகிறோம்? பரலோகத்துல போய் ஆராதிக்க போகிறோம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு தெரிய பகைஞர்னு யாருமே கிடையாது. அல்லேலூயா. என்கிட்ட ஸ்கூல்ல படிக்கும் போது வேணா 1-2 பேர் நான் நிறைய மார்க் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு என்கிட்ட பேசாம இருப்பாங்க. எனக்கு போட்டியா இருக்கிறவன். ஒரு நாளும் 10ஆம் கிளாஸ் வரைக்கும், எல்லாம் கவனிக்கிறீங்களா? 10ஆம் கிளாஸ் வரைக்கும் பிள்ளைகளாம் கவனிங்க, எல்லா பிள்ளைகளும் கவனிங்க. 10ஆம் கிளாஸ் வரைக்கும் ஒரு நாளும் யாரையும் ஃபர்ஸ்ட்டுக்கு வர விட்டதே கிடையாது. ஃபர்ஸ்ட் ரேங்க் எப்பவும். எனக்கு எத்தனாவது ரேங்க்? ஃபர்ஸ்ட் ரேங்க் தான். எக்ஸாமை வேகமாக எழுதி முடிச்சிருவேன். எழுதி முடிச்சுட்டு பேப்பர் கலெக்ட் பண்ணுறது தான் நான் தான். கிளாஸ் லீடர் நான் தான். அல்லேலூயா. ஆமாம், 10th வரைக்கும் அழுது என்ன பீட் பண்ணுறதுக்கு யாருமே கிடையாது. செகண்ட் எடுக்கிறவங்க கிட்டந்து பொறுமிட்டு இருப்பாங்க, என் கூட பேச மாட்டாங்க. அல்லேலூயா. ஆனால் நான் கவலைப்பட போகிறதில்லை. காரணம் கர்த்தர் நமக்கு என்னத்தை கொடுத்துருக்கிறாரு? ஞானத்தை கொடுத்துருக்கிறார். நான் ஜோமணி ஓகே, அது இங்கிலீஷாக இருந்தாலும் சரி. நான் 10th படிக்கும்போது ஸ்டேட்லேயே 3rd வாங்கினேன். இங்கிலீஷில் ஸ்டேட்டில் 3rd. ஓகே, அந்த அளவுக்கு கர்த்தர் ஆசீர்வதித்திருந்தார். அந்த நேரம் தான் எனக்கு கொஞ்சம் பகைனா என்னன்னு தெரியும். சில பேர் என்ன பகைச்சாங்க, ஆனாலும் அவங்கள பார்த்து நான் சிரிப்பேன். எனக்கு சிரிச்சே வாய் வலிச்சு போகும். அல்லேலூயா. ஆமாம், அது தாராளமாக வரும். எனக்கு பகைக்க தெரியாது. எல்லாரையும் விலையேற பெற்றவர்களாய் நான் பார்க்கிறது உண்டு. நமக்கு கோபிச்சு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நாம கிறிஸ்துவுக்குள்ள மகிழ்ச்சியா இருந்தா, ஆமென். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடிகள் பழம் உண்டாகாமற் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமற் போனாலும், நான் கர்த்தருக்குள் எல்லாம் என்ன பாருங்க, நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன். நல்ல சிரிச்ச முகத்தோட இருக்கணும். என்ன இதுல என்னென்னலாம்? அத்தி மரம் துளிர் விடாம போனா முதல் போச்சுன்னு அர்த்தம். திராட்சை செடி பழம் உண்டாகாம போனா முதல் போச்சுன்னு அர்த்தம். ஒலிவ மரத்துல பலன் அற்று போனா எல்லாம் போச்சுன்னு அர்த்தம். வயல்வெளில தானியம் விளைவியாம போனா எல்லாம் போச்சுன்னு அர்த்தம். ஆட்டு மந்தையில முதலற்று போனா இடிஞ்சு விழுந்துருமா. அடுத்து தொழுவத்துல மாடு இல்லாம போனா எல்லாம் போச்சு. ஆனா அவன் சொல்றான், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். கையை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. கடைசி வரைக்கும் உன்னை ரட்சிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். இந்த உலகத்தின் காரியம் உன் சந்தோஷத்தை கெடுக்கவே கூடாது. என்ன கவனிக்கிறீங்களா? இந்த பக்கத்தில் உள்ளவங்க பார்த்துங்க. இந்த உலகத்தின் காரியம் உங்க சந்தோஷத்தை கெடுக்க கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பூரிப்பா இருக்கணும். எப்படி இருக்கணும்? நான் எப்படி பூரிப்பா இருக்கிறேன், அதுல குண்டா தடியா, ஆமென், ஹல்லேலூயா. அப்படி இல்லை. ஓகே, எப்படி இருக்கணும்? பூரிப்பு. உங்க முகம் மலர்ச்சி, உங்க முகம் மலர்ந்து இருக்கணும் கர்த்தருக்குள்ள. அவர் உங்களை ரட்சிப்பின் அனுபவத்திற்குள்ள நடத்துகிறார் என்கிற சந்தோஷம் தேவ பிள்ளைகளுக்கு இருக்க வேண்டும். கிறிஸ்தவன்னா எப்படி இருக்கணும்? சந்தோஷமா இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சந்தோஷமாயிருங்க எப்பொழுதும். இங்க சில பேர் எப்படி பாடுறாங்க தெரியுமா? சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு முறைச்சி என்னை பார்த்து பாடுற மாதிரி இருக்குது. எல்லாரும் சிரிச்ச முகத்தோட பாடுங்க பார்க்கலாம். சந்தோஷமா இருங்க எப்பொழுதும், சந்தோஷமா இருங்க, சந்தோஷமா இருங்க எப்பொழுதும், சந்தோஷமா இருங்க. உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும், சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சந்தோஷமா இருங்க எப்பொழுதும், சந்தோஷமா இருங்க, சந்தோஷமா இருங்க எப்பொழுதும், சந்தோஷமா இருங்க. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். உங்க மருமகளை பார்த்த உடனே முகம் கோணிக்கிட்டு போகுதா? அல்லேலூயா.
உங்க நாத்தனார பார்த்த உடனே உருன்னு வருதா? அல்லேலூயா. உங்க மருமகள்கிட்ட சந்தோஷமா இருக்கிறவங்களாம் கை வைத்துங்க பார்க்கலாம். ஆமென். அல்லேலூயா. மற்றவங்களுக்கெல்லாம் மருமகள் இல்லையா? சரி, அப்படின்னு நாம நினைச்சுக்கிட வேண்டிதான். அல்லேலூயா. அவ என்ன பண்ணினாலும் சந்தோஷமாயிருங்க எப்பொழுதும். சந்தோஷமாயிருங்க எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. அல்லேலூயா. கடங்காரன் வீட்டுல வந்து அல்லக்க பலாக்கன்னு கத்திட்டு போனாலும் நீங்க கிறிஸ்துவுக்குள்ள சந்தோஷம். பக்கத்துல உள்ளவங்க பார்த்து சந்தோஷமா இருங்க, சந்தோஷமா இருங்க. ஓங்கி கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. கர்த்தர் சிரிக்க உண்டாக்கின ஒரே ஜீவன் யாரு? மனிதன். மத்த எதுவுக்கும் என்ன செய்ய தெரியாது, சிரிக்க தெரியாது. சிரிக்க தெரிஞ்ச ஒரே உயிரினம் மனித இனம். ஆகையினால கர்த்தர் உங்களை ரட்சிக்க வல்லவராயிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஒவ்வொரு கஷ்டமான சூழ்நிலையிலும் நெத்தி சுருக்காம நெத்தி அப்படி விரிச்சிருங்க. கண்ணை அகல என்ன செஞ்சிருங்க, விரிச்சிருங்க. விரிச்சிட்டு சந்தோஷமா இருங்க. சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்துல உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, கொஞ்சம் சந்தோஷமா தான் இருங்களேன். ஹல்லேலூயா. சில பேர் சிரிச்சாதான் நல்லா இருக்குது. ஹல்லேலூயா. சில பேர் இல்ல, எல்லாரும் சிரிச்சாதான் என்னது, அது ஓட்டப்பல்லா இருந்தாலும் சிரிச்சா அதுல உள்ள சந்தோஷத்துக்கு அளவே இல்ல. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். பாவியாகிய ஸ்திரீயை கர்த்தர் ரட்சிக்கிறார். எத்தனை ஆம்பளைங்க அவளுக்கு எதிராக வந்து அவளை குற்றம் சாட்டி அங்க கல்லெறிகிற அனுபவம் என்ன எப்படி இருக்கும் தெரியுமா? கல்லெறிஞ்சே கொல்லுவாங்க. கொன்னு அப்படியே கல்லவால அவளுக்கு என்னதான் கட்டிடுவாங்க, சமாதி கட்டிடுவாங்க. அந்த மாதிரி இடத்துக்கு அவளை கல்லெறிஞ்சே கொண்டு போவாங்க. கொண்டு போய் அங்க கல்லெறிஞ்சி கற்குவியலால அவளை மூடிடுவாங்க. அதுக்கு பிறகு அதுல சிமெண்ட்டை மூடி அல்லது சாந்து பூசி அதனுடைய நாற்றம் வெளியே வராதபடிக்கு அவளை உள்ளே அடக்கம் பண்ணிடுவாங்க. அப்படிப்பட்ட ஆண்களிடத்திலிருந்து அவளை விடுவிக்க கூடுமானால் ஒரே ஒருவர் மாத்திரம்தான் உண்டு. எவன் கல்லை தூக்குனானோ அந்த கல்லாலே அவனை ஒட்டச்சி. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இதுல யாரு உங்கள குற்றம் செய்ய பாவம் இல்லாம இருப்பீங்கன்னா அவங்க முதலாவது அவங்க மேல என்ன எரியட்டும், கல்ல எரியட்டும் சொன்ன உடனே ஒருத்தனும் என்ன செய்ய முடியல, தேவனுக்கு முன்பாக நிற்க முடியவில்லை. கர்த்தர் அவர்களை விரட்டி அடிச்சாரு. இந்த பாவியாகிய ஸ்திரீயை கர்த்தர் ரட்சித்து கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பிற்காலங்கள்ல கர்த்தருடைய ஊழியத்துல மிகவும் வல்லமையா செயல்பட்டது இந்த பாவியாகிய ஸ்திரீ தான். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் ரட்சிக்க வல்லவராயிருக்கிறார். நீ எப்பேற்பட்ட பயங்கரத்தின் ஆழத்தில் இருந்தாலும் யோசேப்பை குழியிலிருந்து தூக்கின தேவன். அல்லேலூயா. அதே போல தானியேலை எங்க இருந்து, சிங்க கெபியிலிருந்து தூக்கி எடுத்த தேவன். எல்லா அசௌகரியமான சூழ்நிலையிலும் தேவன் தம்முடைய பிள்ளைகளை தூக்க மறக்கவில்லை. அல்லேலூயா. சிசி மேஜர் தூக்கம் அவர் தூக்க மறக்கல. கை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடி சனம் இருந்தாலும் உம்மை விட அழகு இன்னும் கண்டுபிடிக்க. ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடி சனம் இருந்தாலும் இயேசுவை போல் அழகு இன்னும் கண்டுபிடிக்கலை. நான் உங்களை மறந்த போதும் நீங்க என்ன மறக்கவில்லை. நான் கீழே விழுந்தும் நீங்க விட்டு கொடுக்கலையே. அட மனுஷ மறந்தும் நீங்க துக்க மறக்கலையே.
ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே, உம்மை பாட உம்மை புகழ ஒரு வார்த்தையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே, உம்மை பாட உம்மை புகழ ஒரு வார்த்தையே. ஆயிரங்கள் கோடி சனம் இருந்தாலும் இயேசுவை போல் அழகு இன்னும் கண்டுபிடிக்கல. ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடி சனம் இருந்தாலும் இயேசுவை போல் அழகு இன்னும் கண்டுபிடிக்கலையே. ஓங்கி கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஆமாவா இல்லையா? ஆமா சொல்றவங்க கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அருமையான தேவனுடைய பிள்ளையே, மனுஷன் உன்னை மறந்தாலும் கர்த்தர் உன்னை தூக்க மறக்கல. அல்லேலூயா. தூக்கி உயரத்துல நிறுத்துவாராம். அடுத்து நீ சறுக்கி போகாதபடிக்கு உன் அடிகளை ஸ்திரப்படுத்துகிற தேவனாயிரு, உறுதிப்படுத்துகிற தேவனாயிருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஒரு அற்புதத்தை நான் சொல்லட்டுமா? 2 கள்ளர்கள் இந்த பக்கமும் அந்த பக்கமும் இயேசுவின் சிலுவையின் இந்த பக்கமும் அந்த பக்கம் என்ன செஞ்சிருந்தாங்க? அறையப்பட்டிருந்தாங்க. ஒருத்தன் சொன்னா இவர் தெய்வமானால் அவர் தன்னை என்ன செய்யட்டுமே, ரட்சிக்கட்டுமே என்று சொல்லி சொன்னான். ஆனா இன்னொருத்தன் சொன்னான், அடா பைத்தியக்காரன் பால நீ என்ன செய்றியே பேசுறியே, நாம செய்த தப்பிதங்களுக்காக என்ன செஞ்சிருக்கிறோம், இந்த தண்டனையை அனுபவிச்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இயேசுவை பார்த்து சொல்றான், என்ன செய்யுங்க, நினைத்தருளுங்க ஆண்டவரே, என்ன நினைத்தருளுங்க. யார் யார் ஆண்டுடைய சமூகத்துல உங்களுடைய இந்த கடினமான சூழ்நிலையிலும் என்ன நினைத்தருளுங்க அப்படின்னு சொன்னா கர்த்தர் சொல்லுவார், இன்றைக்கு நீ பரதீசில் இருப்பாய். இன்றைக்கு உனக்கு ஒரு உயர்வு இருக்கிறது, இன்றைக்கு ஒரு மேன்மை இருக்கிறது. நீ எப்பேற்பட்டவனாயினும் உன்னை பரிசுத்தப்படுத்தி உன்னை உயர்த்த முடியும் என்று சொல்லி கர்த்தர் இன்றைக்கு காலை வேளையில யாருக்கு சொல்ல நினைக்கிறார் என்று எனக்கு தெரியாது. ஆனால் மகனே மகளே, கர்த்தர் உன்னை பரிசுத்தப்படுத்தி உன்னை ரட்சித்து உன்னை காப்பாற்றி உன்னை மேன்மைப்படுத்த அவர் இன்றைக்கு சித்தம் கொண்டிருக்கிறார். விசுவாசிக்கிறவர்கள் மாத்திர கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. சத்தமா மாத்திரமல்ல, 16ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் நடபடிகள்ல பவுலும் சீலாவும் சிறைச்சாலைக்குள்ள அவங்க கஷ்டத்தின் நடுவில் என்ன செஞ்சிட்டு இருக்கிறாங்க, கர்த்தரை என்ன செஞ்சிட்டு இருக்கிறாங்க, ஆராதிச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த சங்கிலிய டாம்பரின் மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. தொழுவ மரத்தை ஒரு ஒரு ட்ரம் போல என்ன செஞ்சுக்கிட்டாங்க, யூஸ் பண்ணிக்கிட்டு கர்த்தரை பாடி மகிமைப்படுத்தினாங்க. உங்களை சொன்னா நம்மளை சொன்னா நம்ம கம்ப்ளைண்ட் தான் பண்ணுவோம், ச்சே எனக்கு ஏன் தான் இப்படி நடந்துச்சு. ராத்திரி நல்ல ராத்திரி வெயில் காலத்துல கரண்ட் போச்சுன்னா நம்ம ஆட்கள் சபிக்கிறத கேட்கணும். அல்லேலூயா. கரண்ட் போயிடுச்சுன்னா என்னது கேட்டிருக்கீங்களா? நீங்களா என்ன சொல்லுவீங்க? ச்சே என்னடா வாழ்க்கை, ஃபேன் ஓடலைன்னு அவங்களுக்கு கோபமா வரும். கொசு வந்து கடிச்ச உடனே அவங்களுக்கு இன்னும் என்ன வரும், கோபம் சாபமும் பயங்கரமா வரும். ஐயா, ஒரு ஃபேன் ஆஃப் பண்ணதுக்கே இவ்வளவு வருத்தப்பட்டு இருந்தா, சிறைச்சாலை நடுவுல தேவ பிள்ளையே அந்த கொடூரத்துல சங்கிலிகளால கட்டப்பட்டிருக்கிற அந்த பவுலும் சீலாவும், தொழுவ மரத்துல கால்கள் கட்டப்பட்டிருக்கிற அந்த பவுலும் சீலாவும், அடிக்கப்பட்டு காயப்படுத்தப்பட்டிருக்கிற அந்த பவுலும் சீலாவும் கர்த்தரை துதிச்சாங்க அப்படின்னு சொன்னா, அப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்குள்ளெல்லாம் நாம இன்னும் என்ன செய்யல, அகப்படலைங்க. நீங்க எவ்வளவு தூரம் கர்த்தரை துதிக்கணும் கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். ஆண்டவர் இறங்கி வந்தார், நம்முடைய பிள்ளைகளை அப்படியே கஷ்டத்திலேயே விடல, அவர்களை கர்த்தர் ரட்சித்தார். அவர்களுக்கு அவர் பாடிக்கொண்டிருக்கும் போதே சிறைச்சாலை கதவுகள் திறமுண்டன. ஹல்லேலூயா. அதை பார்த்த சிறைச்சாலை தலைவன் அப்படியே ஆடி போயிட்டான். யாருக்கு பதில் சொல்லணும்? மேல் அதிகாரிகளுக்கு பதில் சொல்லணும். இவங்கெல்லாம் கதவு திறந்துச்சு சொல்லி அவன் தப்பிச்சு ஓடிட்டான் அப்படின்னு சொன்னா
யார் வேலை போயிடும், இந்த சிறைச்சாலை தலைவனுடைய வேலை போயிடும் அப்படிங்கிறத உணர்ந்து தன்னைத்தானே குத்திக்கொள்ள அவன் காத்திருக்கும் போது பவுல் சொல்லுகிறார், அப்பா நாங்க எல்லாரும் இங்கே தான் இருக்கிறோம், உனக்கு ஒரு கெடுதி என்ன செய்து கொள்ளாதே என்று சொல்லி இயேசுவை பற்றி அவனுக்கு சொன்ன உடனே அவனும் அவன் வீட்டாரும் ரட்சிக்கப்பட்டார்கள். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். உங்க வீட்டுல சொன்னபடி கேட்காத மகன் இருக்கிறானா? சொன்னபடி கேட்காத மகள் இருக்கிறாளா? புருஷன் சம்பாதிக்காமல் வீட்டிலேயே கிடக்கிறானா? அல்லது வெளியில ரவுடித்தனமாய் சுற்றி கொண்டிருக்கிறானா? எப்பேற்பட்ட குடும்பமாய் இருந்தாலும் அந்த குடும்பத்திற்கு கர்த்தர் இன்னைக்கு ஒரு ரட்சிப்பை கட்டளையிட வல்லவராய் இருக்கிறார். மரத்தின் மேல இருந்த சகைவை பார்த்து என் ஆண்டவர், நான் இன்றைக்கு உன் வீட்டில் என்ன செய்யணும், தங்க வேண்டும் என்று சொன்ன ஆண்டவர் இன்றைக்கு எத்தனை வீட்டிற்கு கடந்து வர போகிறார் என்று எனக்கு தெரியாது. உங்களில் அநேகருடைய வீட்டிற்கு வந்து அவர் கடந்து வந்து அநேகருடைய இருதயங்களை மாற்ற வல்லவராய் இருக்கிறார். ரட்சிப்பு உன்னை நோக்கி வருகிறது. இயேசு உன் வீட்டிற்கு வருகிறார். இயேசு சமாதானம் தருகிறார். இயேசு ரட்சிப்பு தருகிறார். இயேசு சுகம் தருகிறார். இயேசு விடுதலை தருகிறார். இயேசுவால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. கரங்களை தட்டி ஆவியில நிரம்பி அந்நிய பாஷை பேசி தேவனுடைய சமூகத்தில் பெற்றுக்கொள்ளுங்க. Receive it right now. Receive it right now. இன்றைக்கு அது நடக்கிறது. இப்பொழுது அது நடக்கிறது. உன் வீடு ரட்சிப்பை காண்கிறது. உன் வீடு அதிசயத்தை காண்கிறது. உன் குடும்பம் மேன்மையை காண்கிறது. நீ ரட்சிக்கப்படுவாய். அப்படியே எல்லாரும் எழும்பி நின்று தேவ சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுத்து, என் தேவனால் நிறைவேற்ற முடியாத வாக்குத்தத்தம் இல்லை, என் தேவனால் பதிலளிக்க முடியாத ஜெபம் இல்லை, என் தேவனால் தீர்க்க கூடாத பிரச்சனை இல்லை, என் தேவனால் ரட்சிக்க கூடாத மனுஷன் இல்லை. தேவ பிள்ளையே, அந்த இயேசுவை என் ஜெபத்தின் மூலமாய், அந்த இயேசுவை அவரை நான் விசுவாசிக்கிறதன் மூலமாய், அந்த இயேசுவை நான் அவரில் அன்பு செலுத்துகிறது மூலமா என் பக்கத்திலே வைத்துக் கொள்வேன். நான் ஜெப தூரத்தில் இருக்கிறேன். இயேசுவை ஜெபத்தில் கூப்பிட்டா போதும், அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லைன்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டவங்க மாத்திரம் வலது கரத்தை உயர்த்தி பிடிங்க. உங்களோட தேவ சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுங்க. இன்றைக்கு ஒப்பு கொடுங்க. ஒரு புது தீர்மானம் எடுங்க. இனி நான் ஒழுங்கா ஜெபம் பண்ணுவேன், என் குடும்பத்தோட ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவரை நம்பி இருப்பேன். அவர் மாத்திரம் தான் பிரச்சனையை தீர்க்கிறவர், அவர் மாத்திரம் தான் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிறவர், அவர் மாத்திரம் தான் பதில் அளிக்கிற தேவன், அவர் மாத்திரம் தான் ரட்சிக்கிற தேவன். ஓ, என் தேவன் எனக்கு வேண்டும். என் தேவன் என் வீட்டின் தலைவராக வேண்டும். என் வீட்டிற்கு கடந்து வந்து இன்றைக்கு உன் வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது என்று சொல்லத்தக்கதாய் என் இயேசுவை கூட்டிக் கொண்டு நான் போவேன். என் இயேசுவை என் வீட்டில் தங்க வைப்பேன். சொல்றவங்க மாத்திர கரங்களை உயர்த்தி பிடிங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே எங்க வீட்டுக்கு வாங்கப்பா, எங்க வீட்டை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, எங்க வீட்டில் ரட்சிப்பை தாங்க கர்த்தாவே. ஓ ஜீசஸ், இந்த 21வது ஸ்தோத்திர பெருவிழாவிலே அநேகருடைய குடும்பங்களை கர்த்தர் மாற்றுகிறார். அநேகருடைய குடும்பங்களில் களிப்பு உண்டாகிறது. அநேகருடைய குடும்பங்களிலே ரட்சிப்பு வருகிறது. அநேகருடைய முகத்திலே சந்தோஷம் பொங்குகிறது. Hallelujah. Thank you Jesus. Thank you Father God. நமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆமென். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், இயேசுவையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், இயேசுவையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன்,
துணையானே, நீதானே என் துணையானே, என் கேடகமும் மாறி. எத்தனை பேர் சொல்லுவீங்க? நீதானே என் துணையானே, என் கேடகமும் மாறி. என்னை நினைப்பவரே, என்னை ஆசீர்வதிப்பவரே, என்னை நினைப்பவரே, என்னை ஆசீர்வதிப்பவரே. உம்மை நம்புவேன் நான், உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன் நான், இயேசுவை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். அன்பை நம்பும் நான் பாக்கியவான், அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், இயேசுவையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன் நான், உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. இயேசுவை நம்புவேன், உம்மை நம்புவேன், நான் உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், இயேசுவையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், இயேசுவே உம்மையே நம்பியிருப்பேன். என் இயேசுவையே நம்பியிருப்பேன், என் இயேசுவையே நம்பியிருப்பேன். வேற யாரையும் நம்ப மாட்டேன், என் இயேசுவையே நம்பியிருப்பேன், என் இயேசுவையே நம்பியிருப்பேன். ஓ, உம்மை நம்புகிற எனக்கு கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? அடுத்த உற்பவ காலத்திலே கர்த்தர் உன்னை சந்திப்பார். குழந்தை இல்லாதவர்களுக்கு கர்த்தர் குழந்தை கொடுப்பார். கடன் பிரச்சனைகளுடைய கடன்களை கர்த்தர் நீக்குவார். குடி பிரச்சனைகளை கர்த்தர் மாற்றுவார். பாவ பிரச்சனைகளை கர்த்தர் மாற்றுவார். உன் வீட்டை கர்த்தர் கட்டுவார். உன் வம்சத்தை கர்த்தர் கட்டுவார். உன் மகன் திருந்தி வாழ்வான். உன் மகள் திருந்தி வாழ்வாள். உன் வருமானம் பெருகும். என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஏரபா சனந்த லலரி தியந்தரரா சிங்கர பௌஷா ரபல ரதியந்திரா ரக்கதிரி நிமன மௌஷர பலரதியா ரேக்கதுல்லி நிமன கரோ ரராஷரதி ரேக்கதரி மேர கரபல ரதும் குதர கர தரிஸ்ர பரபர புரு புரிமிரி மிரிபலி ரிபிர நமர ஒரபர குருதுஷர ரதந்தரல ரபச்சர. கர்த்தர் இந்த ஆலயத்தை பெருக பண்ணுகிறார். இதன் ஜனங்களை கர்த்தர் பெருக பண்ணுகிறார். இதன் இடத்தை கர்த்தர் பெருக பண்ணுகிறார். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். யார் தடை பண்ணக்கூடும்? கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். நம்பியூர் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க போகிறது. நீங்கள் வருகிற கிராமங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க போகிறது. உங்கள் நிமித்தமாய் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க போகிறது. உம்முடைய சமூகத்தில் உம்முடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன் கர்த்தாவே. அவர்கள் உம்முடைய வாக்குத்தத்தத்தை நம்பி இருக்கட்டும். உம்மிடத்தில் எப்பொழுதும் ஜெபம் பண்ணட்டும். ஆண்டவரே, உம்முடைய விசுவாசத்திலே உம்முடைய பிள்ளைகள் வளருவார்களாக. மனிதரை ரட்சிக்க வல்லவர் இயேசு மாத்திரம் என்பதை பிள்ளைகளுக்கு கர்த்தர் உணர்த்தி இருக்கிறபடினால் நமக்கு நன்றி. இதை பிசாசு எடுத்து போடாதபடிக்கு, கெடுத்து போடாதபடிக்கு கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என்னுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே.
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோட கூட இன்னும் என்றைக்கும் சதா காலங்களிலும் கூட இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you.